ஸோ வெல்கம் டு SKIAS அகாடமி. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ரேஷியோங்கிறது என்ன அப்படின்னா ரேஷியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு நம்பருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 50க்கும் 100க்கும் என்ன ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா ஜஸ்ட் டிவிஷன் மாதிரி தான். ஸோ டிவிஷன், ஆனால் இந்த சிம்பிள் ரேஷியோங்கிறதுக்காக யூஸ் பண்ணுற சிம்பிள் வந்து இது ஈஸ்ட் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இப்போ 50க்கும் 100க்கும் வந்துட்டு நான் ரேஷியோ போட போகிறேன். இது எப்படி போடுறது அப்படின்னா ஸோ 1 into 50 is to 2 into 15 பிரிக்கலாமா 100. ஸோ 1 into 50 2 into 15 பிரிச்சிட்டேன். ஸோ காமனாக மேலேயும் கீழையும் இருக்கிற நம்பர் என்னது 50. தட் காமன் ஃபேக்டரை கேன்சல் பண்ணுறது பேர் தான் ரேஷியோ. அது ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு நம்பரோட HCF மீப்போவாவை கண்டுபிடிச்சி கேன்சல் பண்ணுறது தான் வந்துட்டு ரேஷியோ. ஸோ ஃபைனலாக நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடைக்கணும் இல்லை, இது பேர் தான் விகிதம்னு சொல்லுவாங்க. ஸோ 50க்கும் 100க்கும் நம்ம விகிதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆன்சர் வந்து 1:2. ஸோ ப்ராக்டிக்கல் மீனிங் என்னது, அந்த ரெண்டு நம்பருக்கும் உள்ள HCF கண்டுபிடிச்சி மேலேயும் கீழையும் கேன்சல் பண்ணுறது பேர் தான் த ரேஷியோ. ஸோ வெறும் ரெண்டு நம்பரை மட்டும் வச்சு போட்டிங்கன்னா அது வந்துட்டு ரேஷியோ. ப்ரப்போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவாலிட்டி ஆஃப் டூ ரேஷியோஸ் தான். இந்த மாதிரி வெறும் ஒரு ரேஷியோ, இதே மாதிரி இன்னொரு ரேஷியோ, அதை ரெண்டையும் ஈக்குவல் பண்ணும்போது கிடைக்கிறது தான் ப்ரப்போர்ஷன்ஸ், விகிதாச்சாரம்னு சொல்லுவாங்க. ஸோ ரேஷியோங்கிறது ரெண்டு நம்பர் மட்டும் வச்சு போடுறது, ப்ரப்போர்ஷன்ஸ்ங்கிறது ரெண்டு ரேஷியோவை வச்சு ஈக்குவல் பண்ணி போடுறது தான் ப்ரப்போர்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டாபிக்ல சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போறோம். என்னென்னு பார்க்கலாம். பேசிக் ஃபார்முலாஸ் ஒரு செட் ஆஃப் ஒரு 5 to 6 ஃபார்முலாஸ் இருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம அடுத்து ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா டியூப்ளிகேட் ரேஷியோ. டியூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் A:B. அதாவது இப்போ ஒரு 5:3 அந்த மாதிரி ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு ஃபைண்ட் டியூப்ளிகேட் ரேஷியோன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இருபடி விகிதம், தமிழில் வந்து இருபடி விகிதம், 5க்கும் 3க்கும் இருபடி விகிதம் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா A²:B². அதாவது ஃபர்ஸ்ட்ல இருக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஃபர்ஸ்ட்ல போட்டுக்கணும். 3² வந்துட்டு 9. ஓகேவா? டூப்ளிகேட்டுங்கிறது என்னது, ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ணணும். இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்கொயர் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸ்கொயர் ரேஷியோனாலும் டியூப்ளிகேட் ரேஷியோனாலும் சேம் மீனிங் தான். இதுலயே சப் டியூப்ளிகேட் ரேஷியோ, சப் டியூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் A:B வேணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் A:√B. இருபடி மூல விகிதம், இது வெறும் இருபடி விகிதம், இது இருபடி மூல விகிதம்னு சொன்னாங்கன்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 9:25க்கு எனக்கு இருபடி மூல விகிதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 9க்கு ரூட் எடுத்தா 3ன்னு கிடைக்கும், 25க்கு ரூட் எடுத்தா 5ன்னு கிடைக்கும். ஸோ 3:5 தான் உங்களுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ வெறும் இருபடி விகிதம்னா ஸ்கொயர் பண்ணணும், இருபடி மூல விகிதம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுத்து நீங்க சம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து செகண்ட் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் A:B அப்படின்னா A3:B3. அதாவது 2:5 உடைய ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. ஸோ 2:5 கொடுத்துட்டு ஃபைண்ட் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ, இல்லைனா முப்படி விகிதம்னு கேட்பாங்க. முப்படி விகிதம் அப்படின்னா கியூப்னு அர்த்தம். ஸோ 2வை கியூப் பண்ணா 8ன்னு கிடைக்கும், 5வை கியூப் பண்ணா 125ன்னு கிடைக்கும். ஆன்சர் வந்து 8:125. ஸோ வெறும் ட்ரிப்ளிகேட் அப்படின்னா கியூப் பண்ண மாதிரி இதுலயுமே வந்து சப் ட்ரிப்ளிகேட்டுங்கிற ஒரு டேர்ம் இருக்கு. சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் A:B கேட்குறாங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் A:கியூப் ரூட் ஆஃப் B கண்டுபிடிக்கணும் நீங்க. இப்போ 27:64. ஸோ 27:64 உடைய சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ கேட்குறாங்க அப்படின்னா 27க்கு கியூப் ரூட் எடுத்தா ஆன்சர் 3, 64க்கு கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா ஆன்சர் 4. ஸோ 3:4 இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஸ்கொயர் ரேஷியோனா ஜஸ்ட் டியூப்ளிகேட் இல்லை ஸ்கொயர் ரேஷியோனா வெறும் ஸ்கொயரு, ட்ரிப்ளிகேட்னா வெறும் கியூப். சப்புங்கிற டேர்ம் வந்துருச்சு அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா சப் டியூப்ளிகேட், சப் ட்ரிப்ளிகேட் அப்படின்னா கியூப் ரூட் எடுத்துருவீங்க. ஸோ ஸ்கொயர் ரூட்டோட மீனிங் என்னது, ரூட்டுக்குள்ள ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நம்பரை வெளியில எடுத்துக்கலாம். கியூப் ரூட்டுங்கிறது ரூட்டுக்குள்ள 3 நம்பர் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நம்பரை வெளியில எடுத்துக்கிறது தான் கியூப் ரூட். ஓகேவா? ஸோ இது சர்டன் ஃபார்முலாஸ். அடுத்து காம்பவுண்ட் ரேஷியோ. காம்பவுண்ட் ரேஷியோ ஆஃப்
A is to B, C is to D, E is to F. அதாவது இந்த மாதிரி ஒரு 3 ரேஷியோ இல்ல 2 ரேஷியோ இல்ல 4 ரேஷியோ ஏதோ கொடுத்துட்டு காம்பவுண்ட் ரேஷியோ கூட்டு விகிதம் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லி இந்த மாதிரி ஒரு 3 ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. ஸோ காம்பவுண்ட் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நியூமரேட்டர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி மேலே போடணும். அதாவது A is to Bனாலும் A by Bனாலும் சேம் மீனிங் தான். A is to B தான் ப்ராக்டிக்கல் மீனிங் என்னன்னா A divided by Bன்னு அர்த்தம். ஸோ மேலே இருக்கிறது நியூமரேட்டர், கீழே இருக்கிறது டினாமினேட்டர். ஸோ நியூமரேட்டர்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி மேலே போடணும், டிவைடட் பை டினாமினேட்டர்ஸ்ல இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி கீழே போடணும், B into D into F. ஸோ இதுதான் வந்து காம்பவுண்ட் ரேஷியோ. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் நியூமரேட்டர்ஸ் டிவைடட் பை ப்ராடக்ட் ஆஃப் டினாமினேட்டர்ஸ் பண்ணீங்கன்னா கிடைக்கிறத கூட்டு விகிதம் உங்களுக்கு. அடுத்து 4 மீன் ப்ரப்போர்ஷன். மீன் ப்ரப்போர்ஷன்ஸ் ஆஃப் A is to B கேட்குறாங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் A into B. தமிழ்ல சராசரி விகிதம். ஏக்கும் பி A is to Bக்கு சராசரி விகிதம் கண்டுபிடிங்கன்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 9:16க்கு உங்களை மீன் ப்ரப்போர்ஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 into 16 போடுவீங்களா. ஸோ 9க்கு ஸ்கொயர் எடுத்தா என்ன வரும் 3, 16க்கு ரூட் எடுத்தா 4. ஸோ 3 4s are 12. ஸோ 12 தான் வந்து மீன் ப்ரப்போர்ஷன் ஆஃப் 9 and 16 இல்லை 9:16. ஸோ காம்பவுண்ட் ரேஷியோனா என்னது ப்ராடக்ட் ஆஃப் நியூமரேட்டர்ஸ் டிவைடட் பை ப்ராடக்ட் ஆஃப் டினாமினேட்டர்ஸ் போடுறது கூட்டு விகிதம். சராசரி விகிதம் அப்படி வேணும்னா அந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 9க்கும் 16ஐயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 144ன்னு கிடைக்கும். நீங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 உங்களுக்கு அகைன் 12 தான் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் இண்டிவிஜுவலாக எப்படியும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஒரு 4 பேசிக் ஃபார்முலாஸ் இந்த டாபிக்ல உள்ள ஃபார்முலா. அடுத்து ஸோ 2 ப்ராக்டிஸ் கொஸ்டின் இருக்கு, அது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃபைண்ட் டியூப்ளிகேட் அண்ட் சப்டியூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 3:4 கேட்குறாங்க. ஸோ டியூப்ளிகேட் ரேஷியோனா நம்ம என்ன பார்த்தோம், ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ணணுமா. A is to B உடைய டியூப்ளிகேட் ரேஷியோ வேணும்னா A ஸ்கொயர் is to B ஸ்கொயர். ஸோ 3க்கும் 4க்கும் 3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 9 கிடைக்கும், 4 ஸ்கொயர் பண்ணால் 16 கிடைக்கும். சரி, இந்த இடம் வந்து ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. ஸோ மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு சப் டியூப்ளிகேட்லாம் கேட்குறாங்கன்னா அது ஏதோ ஸ்கொயர் ரூட் வேல்யூ இல்லைனா சப் ட்ரிப்ளிகேட் கேட்குறாங்கன்னா கியூப் ரூட்லேருந்து எடுக்கிற மாதிரியான வேல்யூஸ் தான் இருக்கும். இந்த கொஸ்டின் வந்து ட்ரிப்ளிகேட் ரேஷியோன்னு வச்சுக்கோங்க. ஸோ ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா என்ன ஃபார்முலா, A cube is to B cube. ஸோ 3 கியூப் பண்ண என்ன கிடைக்கும் 27, 4 கியூப் பண்ணிங்கன்னா 64. இதுதான் வந்து சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ, இது வந்து சப் டியூப்ளிகேட் ரேஷியோ. ஓகேவா. டியூப்ளிகேட்னா ஜஸ்ட் ஸ்கொயர், ட்ரிப்ளிகேட்னா ஜஸ்ட் கியூப். அடுத்து மீன் ப்ரப்போர்ஷன் ஆஃப் 9 and 36. ஸோ மீன் ப்ரப்போர்ஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் A into B. ஸோ ஏங்கிறது இடத்துல என்ன இருக்கு 9, பிங்கிற இடத்துல 36. ஸோ 9க்கு ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும் 3 கிடைக்குமா, 36க்கு ரூட் எடுத்தால் 6. ஸோ 3 into 6 18. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 ஸ்கொயர் 324 தான் உங்களுக்கு ரூட்டுக்குள்ள கிடைக்கும். ஸோ நீங்கள் அப்படியும் கண்டுபிடிக்கலாம் 18. இல்லை இண்டிவிஜுவல் மல்டிப்ளைல இருக்கும்போது இண்டிவிஜுவலா எடுத்துமே நீங்க ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து தேர்ட் ப்ரப்போர்ஷன் அண்ட் ஃபோர்த் ப்ரப்போர்ஷன். ஓகே, ஸோ ரேஷியோங்கிறது வெறும் 2 டேர்ம்ஸ் மட்டும் இன்வால்வ் ஆகிருக்கிறதுன்னு பார்த்தோம். ப்ரப்போர்ஷன்ஸ்ங்கிறது 2 ரேஷியோ, அதாவது 4 டேர்ம் வரும் அதுல. ஓகேவா. அதுல 3வது டேர்ம் கண்டுபிடிக்கிறது ஒரு சம், ஃபோர்த் ப்ரப்போர்ஷன் கண்டுபிடிக்கிறது ஒரு டைப் ஆஃப் சம். ஸோ A is to B is to C is to D இந்த மாதிரி ஒரு 4 டேர்ம் இருக்கும். இது பேர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரப்போர்ஷன், இதுக்கு பேர் வந்து செகண்ட் ப்ரப்போர்ஷன், இது வந்து தேர்ட் ப்ரப்போர்ஷன், இது வந்து ஃபோர்த் ப்ரப்போர்ஷன். ஸோ இதுல 2 கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரப்போர்ஷனையும் செகண்ட் ப்ரப்போர்ஷனையும் கொடுத்துட்டு உங்களை ஃபைண்ட் தேர்ட் ப்ரப்போர்ஷன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இல்ல ABC 3 கொடுத்துட்டு ஃபோர்த் ப்ரப்போர்ஷன் தட் இஸ் D கண்டுபிடிங்கன்னு இன்னொரு கொஸ்டின் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ A is to B கொடுத்துட்டு ஃபைண்டிங் C கேட்குறாங்க அப்படின்னா இதை என்ன ஃபார்மெட்ல நீங்க மாத்தணும்னா A is to B, double is to B is to C. ஸோ இந்த ஃபார்மெட்டுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணிடணும் கொஸ்டினை. பண்ணிட்டு ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் வேல்யூ, அதாவது A into C ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த மீன் வேல்யூஸ். கடைசியா இருக்க 2 நம்பரையும் ஈக்குவல் டு மிடில் இருக்க 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து 3வது விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர். இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா. இப்போ 2:3ன்னு ஒரு 2 இது முதல் விகிதம், இது 2வது விகிதம்.
இதோடைய தேர்ட் ப்ரொபோர்ஷன் நான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ இந்த கொஸ்டினை நான் என்ன பண்ண போறேன், இந்த ஃபார்மேட்ல எழுத போறேன். ஸோ 2:3, டபுள் இஸ் டு 3:c. ஸோ சிங்கிள் ஈஸ்ட் அப்படின்னா டிவைடட் பைன்னு அர்த்தம், டபுள் ஈஸ்ட் அப்படின்னா ஈக்குவல் டுன்னு அர்த்தம். டபுள் ஈஸ்டோட மீனிங் வந்து ஈக்குவல் டு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் பண்ணலாமா. 2 into c ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த மீன் வேல்யூஸ் 3 into 3 என்ன வரும், 9 கிடைக்கும். அப்போ c யோட வேல்யூ 9/2. அப்போ தேர்ட் ப்ரொபோர்ஷன் என்னவா இருக்கும், 9/2 இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா. ஸோ தேர்ட் ப்ரொபோர்ஷனுக்கு இந்த ஃபார்மேட் ஃபாலோ பண்றீங்களா. அடுத்து ஃபோர்த் ப்ரொபோர்ஷனுக்கு இப்போ a:b:c கொடுத்துட்டு ஃபைண்டிங் dன்னு கேட்பாங்க. அதுதான் வந்துட்டு ஃபோர்த் ப்ரொபோர்ஷனுக்கு நமக்கு. ஸோ இதுலேயுமே சேம் அதே மாதிரி தான் கொஸ்டின் என்ன பண்ணணும், a:b, டபுள் இஸ் டு c:d இந்த ஃபார்மேட்டில் கொஸ்டினை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதுலேயும் ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த மீன் வேல்யூஸ். இந்த அதாவது இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்படின்னா தான் நம்ம இந்த நாலுத்தையுமே வந்து ப்ரொபோர்ஷன்ஸில் இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு 4 நம்பர் விகிதாச்சாரத்தில் இருக்கு அப்படின்னா அது வந்து இந்த கண்டிஷனை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன கண்டிஷன், முதல் நம்பரும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்கினா வர ஆன்சரும் ஈக்குவல் டு நடுவில் இருக்க 2 நம்பரை பெருக்கினா வர ஆன்சரும் சேமா இருக்கணும். அப்பனா தான் இந்த 4 நம்பரும் ப்ரொபோர்ஷன்ஸ்ல இருக்கு, விகிதாச்சாரத்தில் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். இப்போ 1:2:3க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்க போறோம்னு வச்சுக்கலாம். ஸோ 1:2, 3:d. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் 1 into d என்ன கிடைக்கும், d. ப்ராடக்ட் ஆஃப் த மீன் வேல்யூஸ் 2 3s என்ன கிடைக்கும், 6. ஸோ d is the fourth proportion. ஸோ நீங்கள் திரும்ப ட்ரை பண்ணி பாருங்களேன். 1 into 6 6ன்னு கிடைக்கும், 2 3s 6ன்னு கிடைக்கும். ஸோ இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகணும். அப்போ நம்ம இதை எப்படி சொல்லலாம்னா 1:2:3:6 இந்த 4 நம்பர் வந்து ப்ரொபோர்ஷன்ஸ்ல இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா. ஒரு 4 நம்பர் ப்ரொபோர்ஷன்ஸ்ல இருக்கு அப்படின்னா அதோட கடைசி 2 பெருக்குனா ஈக்குவல் டு மிடில் இருக்க 2 பெருக்குனா சேம் ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் தேர்ட் ப்ரொபோர்ஷன் அண்ட் ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் கான்செப்ட். If the ratios formed using the numbers 2, 5, x, 20 இதெல்லாம் வந்துட்டு ஒரு ப்ரொபோர்ஷன்ஸ்ல இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போதான் என்னன்னு பார்த்தோம், நம்ம ஒரு 4 நம்பர் ப்ரொபோர்ஷன்ஸ்ல இருக்கு அப்படின்னா என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அது 2, 5, x, 20 இந்த 4 நம்பர் ப்ரொபோர்ஷன்ஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ என்ன கண்டிஷன் மேட்ச் பண்ணணும், அது ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் தட் இஸ் 2 into 20 ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த மீன் வேல்யூஸ் 5 into x. ஸோ 1 5s are 4 5s are 2 4s are எவ்வளோ 8. ஸோ எக்ஸோட வேல்யூ 8. ஸோ 2 into 20 14 கிடைக்கும், 5 8s are 40. 40 ஈக்குவல் டு 14 கிடைக்கும் நமக்கு. அடுத்து வாட் இஸ் தி தேர்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் 0.34 and 0.50? 0.34க்கும் 0.50க்கும் தேர்ட் ப்ரொபோர்ஷன் என்னன்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ என்ன பண்ணணும், அதுக்கு a:b, double is to b is to c இந்த ஃபார்மேட்ல கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நம்ம கன்வெர்ட் பண்ணணுமா. ஸோ ஏங்கிற இடத்துல என்ன இருக்கு 0.34 is to bங்கிற இடத்துல என்ன இருக்கு 0.50 double is to 0.50 is to c அப்படின்னு இருக்கா. ஸோ என்ன பண்ணணும், ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் வேல்யூ ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த மீன் வேல்யூஸ். ஸோ 0.34 into c equal to 0.50 into 0.50. ஸோ உங்களுக்கு டெசிமல் டிவிஷன்லையோ மல்டிப்ளிகேஷன்லையோ டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா பெட்டர் நீங்கள் வந்து அந்த டெசிமலை வந்துட்டு ஃப்ராக்ஷனாக மாற்றிடுங்க. ஸோ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருந்தீங்க அப்படின்னா டிவைடட் பை 100ன்னு போட்டுக்கலாமா. ஸோ இங்கேயுமே 50/100, இங்கேயுமே 50/100. ஸோ 1/2 1/2 150 சார் 250 சார். ஸோ அகைன் என்ன பண்ணலாம் 1 2 சார் 52 சார் 1 2 சார் 25 2 சார். ஸோ சியோட வேல்யூ 25 டிவைடட் பை 34. ஸோ மோஸ்ட்டாக அந்த மாதிரி டெசிமலில் தான் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போது உங்களுடைய தேர்ட் ப்ரொபோர்ஷன் என்னவா இருக்கும் 25 டிவைடட் பை 34 இருக்கும். ஓகேவா. ஸோ தேர்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த மீன் வேல்யூஸ். ஃபோர்த் ப்ரொபோர்ஷன்னாலும் அதே கான்செப்ட் தான். ஸோ தேர்ட் ப்ரொபோர்ஷனில் வந்துட்டு 2 இடத்துல நீங்கள் பின்னு யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபோர்த் ப்ரொபோர்ஷனில் ஏ தனியாக பி சிடின்னு 4மே கண்டுபிடிச்சி வச்சிருப்பீங்க. ஓகேவா. அடுத்து பார்க்கலாம்.
ஓகே. ஸோ அடுத்து ஃபைண்ட் A is to B is to C ன்னு கேட்கறது ஒரு டைப்பு, A is to B is to C is to D கேட்கறது இன்னொரு டைப்பு. என்னென்னு பார்க்கலாம். கொஷின்ல வந்துட்டு if A is to B equal to ஒரு 3 is to 5ன்னு கொடுத்துருக்குறாங்க, B is to C வந்துட்டு ஒரு 5 is to 7 கொடுத்துருக்குறாங்க. ஃபைண்ட் A is to B is to C. ஸோ இதை தான் வந்து நான் ஷார்ட்டாக மேலே எழுதியிருக்கேன். ஸோ A is to Bயும் B is to Cயும் கொடுத்துட்டு A is to B is to C என்ன வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். ஓகேவா? அதுக்கு என்ன மெத்தட்னா, நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. 3 5, அதாவது இந்த 3 is to 5 3 5 அப்படின்னு எழுதிருங்க. இந்த 5 is to 7 இருக்குல்ல, இந்த 5 எங்கே போடணும், இந்த 7 வந்துட்டு இங்கே போடணும். போட்டுட்டு ஜஸ்ட் இங்க இருக்கிற 5 காப்பி இங்க பண்ணணும், இங்க இருக்கிற 5 வந்துட்டு இங்க காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிட்டு டைரக்டா மல்டிப்ளை பண்ணுங்க. 3 5s are எவ்வளோ 15, 5 5s are 25, 5 7s are 35. மாத்தியாச்சா? this is your A is to B is to C. ஸோ இன்னொரு ஸ்டெப் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 3 நம்பர்ல ஒரு 3 நம்பர் ரேஷியோல இருக்கு அப்படின்னா அந்த 3 நம்பரையும் காமன் டேபிளால டிவைட் பண்ண முடிஞ்சா நீங்க பண்ணிக்கலாம். இப்போ இதையுமே நான் 5 டேபிளால பண்ணலாம், இதையுமே நான் 5 டேபிளால பண்ணலாம், இதையுமே 5 டேபிளால பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 3 நம்பர் ரேஷியோல இருக்கும்போது 3த்துக்குமான காமன் மல்டிபிள்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்க எலிமினேட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை பண்றது பேர் தான் ரேஷியோ. ஓகேவா? வெறும் 2 நம்பர் இருந்துச்சுன்னா அது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டரை கேன்சல் பண்ணணும். 3 நம்பர் இருந்துச்சுன்னா அந்த 3 நம்பருக்குமான காமன் ஃபேக்டரை நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட A is to B is to C என்னது 3 is to 5 is to 7. ஓகேவா? ஸோ இதுக்கு போடுறதுக்கு முன்னாடியுமே இதே சம்ம இன்னொரு முறை திரும்ப பாருங்க. இது ஏவா, இது பி, இது பியா, இது சி. இங்கேயும் பியோட வேல்யூ 5 இருக்கு, இங்கேயும் பியோட வேல்யூ 5 இருக்கா? அப்படி சேமா பி வேல்யூ இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்பே நீங்க போட வேணாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் இந்த 2 பிக்கு பதிலாக ஒரு பி, இந்த சி, இப்படியே நீங்க ஆன்சர்ஸை முடிச்சுக்கலாம். ஓகே, கொஸ்டினை பாருங்க. சேம் பி இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா நீங்க கொஸ்டின்ல இருந்து ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். அப்படி எதுவுமே இல்லாத பட்சத்துல நீங்க இந்த மாதிரி சம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து இப்போ A is to B வந்து ஒரு 2 is to 5, B is to C வந்துட்டு ஒரு 1 is to 3, C is to D வந்துட்டு ஒரு 2 is to 3 கொடுக்குறாங்கன்னு வச்சு. Find A is to B is to C is to D. A is to B is to C is to D கேட்குறாங்கன்னா அதான் வந்து இந்த செகண்ட் டைப். இது எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 இந்த 5 இந்த 1 இந்த 3 இந்த 2 இந்த 3. ஸோ போன தடவை போட்டது அதே மாதிரி தான், பட் இன்னொரு ஸ்டெப்பிங் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இங்கே கூட வரும். இப்போ என்ன பண்ணணும், இதை வந்து ஒரு ஸ்கொயர் ஃபார்மேட் மாதிரி நம்ம கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வரணும்னா, பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அந்த பக்கம் நம்ம தள்ளிக்கணும். இப்போ இங்கே 3 இருக்கா, இந்த 3 இங்கே போட்டுருங்க. இந்த 5 இங்கேயும் காப்பி பண்ணணும், இங்கேயும் காப்பி பண்ணணும். இங்கே இருக்க 1 இங்கே காப்பி பண்ணுங்க, இங்கே இருக்க 2 இங்கே இருக்க 2. ஸோ த்ரூ அவுட் மல்டிப்ளை. 1 2s are 2, 2 into 2 4, 1 5s are 5, 5 2s are 10, 3 5s are 15, 2 into 15 30, 5 3s are 15, 3 into 15 45. So this is your A is to B is to C is to D. இது நாலுக்குமான காமன் ஃபேக்டர்ஸ் ஏதாச்சும் இருக்கா? இதெல்லாம் 2 டேபிள்ல போகும், ஆனால் 45 2 டேபிள்ல போகாது. இதெல்லாம் 5 டேபிள்ல போகும், ஆனால் இது 5 டேபிள்ல போகாது. ஸோ 4 நம்பருக்கும் ரேஷியோ எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், 4க்குமே அது காமனா ஃபேக்டர்ஸ் இருந்தால் மட்டும் தான் நீங்க கேன்சல் பண்ணணும். ஸோ இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். A is to B is to C is to D உடைய ஃபைனல் ஆன்சர் இதுதான். ஸோ வெறும் A is to B is to C கேட்டா 2 ஸ்டெப்ல முடிஞ்சிடும். இன்னொரு ஸ்டெப் கேட்டா இன்னொன்று சேர்த்து போடுவீங்க, அவ்வளவுதான். ஓகேவா? எங்க லெஃப்ட் சைடில் என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரைட் சைடு, ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடு போட்டு மேலே ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிடைச்சிடும் உங்களுக்கு ஆன்சர். ஓகே, ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. A is to B வந்து 1/2 is to 3/8, B by C வந்து 1/3 is to 5/9, C is to D கொடுத்துட்டு find A is to B is to C is to D கேட்குறாங்க. ஸோ நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்துட்டு ஒரு 3 is to 5 4 is to 5 அந்த மாதிரி தான் பார்த்தோம் சம். கரெக்டா? இங்கேயே வந்து இது ரேஷியோல இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறத ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணிடுங்க. அதாவது இந்த 8 இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2 3s are 6. அடுத்து B is to C. இங்க இருக்கிற 9 அப்படிங்க கிராஸ் மல்டிப்ளைல போயிடும். இந்த 3 வந்துட்டு அங்க கிராஸ் மல்டிப்ளை போயிடும். 5 4s are
20, 6 3s are 80. ஸோ இது கன்வெர்ட் பண்ணிட்டீங்களா? நான் என்ன சொல்லியிருக்கேன், ரேஷியோங்கிறது நீங்கள் எவ்வளோ காமன் டேபிளில் கேன்சல் பண்ண முடியுமோ அது வரைக்கும் பண்ணிக்கலாங்கிறது. ஸோ இதையுமே நீங்கள் 4 2s are 8, 3 2s are 6 அடிக்கலாம். 3 3s are 9, 5 3s are 15, 10 2s are 9 2s are அடிக்கலாமா? ஸோ A is to B, B is to C, C is to D தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் அதை கண்டுபிடிக்கலாமா? 4 3 3 5 10 9. என்ன பண்ணணும், இங்க இருக்கிற 5 இங்க காப்பி பண்ணலாமா? இங்க இருக்கிற 3 இங்க காப்பி பண்ணுவீங்க, இங்க இருக்கிற 3 அகைன் இங்க இருக்கிற 3 இங்க இருக்க 10 இங்க இருக்க 10 இங்க. இப்போ ஃபுல்லா மல்டிப்ளை பண்ண போறீங்க. 4 3s are 12, 12 into 10 120. 3 3s are 9, 9 10s are 90, 3 5 15, 15 into 10 150, 3 5s are 15, 15 into 9 135. ஸோ இதை ஃபர்தராக நம்ம 5 டேபிளால் கேன்சல் பண்ணலாமா? இந்த 4 நம்பருமே 5 டேபிளால் டிவைட் ஆகும், அதனால நான் 5 டேபிளால் கேன்சல் பண்ணுறேன். 2 5s are 10, 4 5s are 20, 1 5s are 8 5s are 40, 3 5 15 0, 2 5 10, 7 35. திரும்ப இந்த 4 நம்பரை 3ங்கிற காமன் டேபிளால் கேன்சல் பண்ணலாமா? பார்க்கும்போதே தெரியுது, அதனால இப்போ 3 ஆலையும் பண்ணுங்க. நீங்கள் 8 3 24, 6 3 18, 10 3 30, 9 3 27. ஸோ பண்ணியாச்சா? ஃபைனல் ஆன்சர் என்னது? 8 is to 6 is to 10 is to 9. இதுதான் உங்களுடைய A is to B is to C is to D. ஓகே, ஸோ இது இந்த 4க்குமான காமன் மல்டிபிள்ஸ் எதுவுமே வராது எந்த டேபிளாலுமே. இது 2 டேபிள், இது 3 போகும், ஆனால் 9 வந்து 2 டேபிளில் போகாது. ஸோ நீங்கள் கேன்சல் பண்ண போகிற நம்பர் வந்து 4லையுமே கேன்சல் ஆகிற மாதிரி நம்பரில் மட்டும்தான் நீங்கள் கேன்சல் பண்ணணும். ஓகேவா? அடுத்து A is to B, B is to C கேட்குறாங்க. 2 3 போடுவீங்களா? 5 7. இங்க இருக்கிற 3 இங்க காப்பி பண்ணணும், இங்க இருக்க 5 வந்துட்டு இங்க காப்பி பண்ணணும். பண்ணிட்டு 2 5s are எவ்வளோ? 10. 3 5s are 15, 3 7s are 21. ஸோ இது மூணுக்குமான காமன் டேபிள் எதுவும் கிடையாது. ஸோ A is to B is to C ஓட ஆன்சர் என்னது? 10 is to 15 is to 21. ஓகே, இதுதான் வந்துட்டு 3 ரேஷியோ கொடுத்துட்டு சரி A is to B is to C கண்டுபிடிக்கிறது. இது வந்து A is to B is to C is to D கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ரேஷியோவில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அதை இந்த மாதிரி ரேஷியோவாக மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதையுமே நீங்கள் ஃபர்தராக கேன்சல் பண்ண முடியாத பண்ணிட்டு செம்ம ப்ரொசீட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக போடலாம். ஓகேவா? அடுத்து வெரி குட். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சம்மில் என்ன பண்ணோம் அப்படின்னா A is to B is to C கண்டுபிடிச்சோம், A is to B is to C is to D கண்டுபிடிச்சோம். ஆனால் இந்த சம்மில் A is to D கண்டுபிடிக்க வெறும் ஏவும் டியோட வேல்யூ மட்டும் எனக்கு போதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா A is to Bனாலும் A by Bனாலும் சேம் மீனிங் தான், இன்டு B by C. இப்போ இந்த பியும் இந்த பியும் கேன்சல் ஆயிருமா? உங்களுக்கு லெஃப்ட் சைடில் என்ன கிடைக்கும்? A by C கிடைக்கும், இல்லை அகைன் C by D போட்டுரும். ஸோ சியும் சியும் கேன்சல் ஆயிரும், இப்போ A by D கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ A by Dனாலும் A is to Dனாலும் சேம் தானே, ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, டிவைடட் பைனாலும் A is to Dனாலும் சேம் மீனிங் தான். ஸோ நீங்கள் கொடுத்துருக்கிற ரேஷியோலாம் மல்டிப்ளை பண்ணாவே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் இந்த டைப் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா. ஸோ 6 is to 5 எப்படி எழுதலாம்? 6 by 5 இன்ட்டு 5 by 8 எப்படி எழுதலாம்? 5 by 8. 7 is to 9 7 by 9. ஸோ 5 5 gets cancel, 2 3s are 3 3s are 1 2s are 4 2 8. ஸோ மேலே 7 இருக்குது, கீழே 4 3s are 12. ஸோ 7 by 12 இல்லைன்னா 7 is to 12 தான் A is to D. ஓகே, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம், அதாவது முதல் நம்பருக்கும் லாஸ்ட் நம்பருக்கும் ரேஷியோ கேட்குறாங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற 3 ரேஷியோவை நீங்கள் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிங்கனாவே போதும், அதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நீங்கள் நீட் நாட் அந்த A is to B is to Cல போட்டு ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ எடுக்கணும்னு அந்த இது கிடையாது, நெசசிட்டி கிடையாது. அடுத்து ஸோ இது ஒரு ஒன் டைப் ஆஃப் ரேஷியோ சம்மு. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக எக்ஸோட வேல்யூ 5ன்னு எடுத்துக்கணும், ஒய்யோட வேல்யூ 8ன்னு எடுத்துக்கணும். எடுத்து அதை எடுத்துகிட்டு போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ எக்ஸுக்கு 5 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 5 + 5 என்ன வரும்? 10. ஒய்க்கு 8 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 8 + 8 என்ன வரும்? 16. ஸோ ரேஷியோங்கிறது என்னது? ஃபர்தர் தான் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண முடியாத வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கலாம். 5 2s are 10, 8 2s are 16. ஸோ 5 is to 8 அவ்வளோதான். ஓகேவா?
ஸோ எக்ஸுக்கு நேரம் என்ன கொடுத்துருக்காங்களோ அது எக்ஸோட வேல்யூ, ஒய்க்கு நேரம் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதான் இந்த டைப். அடுத்த ஹெட்டிங் வந்து கம்பேரிசன் ஆஃப் ரேஷியோ. ஒரு 2-3 ரேஷியோஸ் கொடுத்துட்டு அந்த 3-4 ரேஷியோல எது பெருசு இல்லை எது சின்னது, இல்லை அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுங்க இல்லை டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதுங்க, ஏறு வரிசை இல்லைன்னா இறங்கு வரிசையில் எழுதுங்கன்னு சொல்லி கொஸ்டின்ஸ் இருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1/2, 3/5, 1/9, ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ரேஷியோ இருக்குன்னு வச்சு, இந்த 3 ரேஷியோல எது சின்னதுன்னு நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறேன். ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு கண்டுபிடிக்கும். ஸோ அந்த ஸ்மாலஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றேன்னு பாருங்க. 2 ரேஷியோவை தான் நான் கம்பேர் பண்ண போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் 1/2வையும் 3/5வையும் இது ரெண்டுல எது சின்னதுன்னு நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பேன். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 5s ஆர் எவ்வளோ 5, அதாவது கீழே இருந்து மேலே எடுத்துட்டு போறீங்கன்னு அர்த்தம். 2 3s ஆர் எவ்வளோ 6, இங்க இருக்க 2 மேலே பெருக்கணும், இங்க இருக்கிற 5 வந்துட்டு இந்த சைடு மேலே பெருக்கணும். ஸோ 5 6ன்னு ஒரு ஆன்சர் கிடைக்குதா? இதுல 5ங்கிறது தான் வந்துட்டு சின்ன நம்பர், கரெக்டா? அப்போ அதுக்கு நேரா இருக்கிறது தான் வந்து சின்ன ரேஷியோ. பெரிய ரேஷியோவை அடிச்சிருங்க, நமக்கு தேவை கிடையாது. ஏன்? நம்ம வந்து சின்னது எதுன்னு தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப சின்ன நம்பருக்கு உண்டானதை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப், அந்த சின்ன நம்பரையும் அடுத்து உள்ள நம்பரையும் போட போறீங்க. 1 9s are 9, 1 2s are 2. 9 and 2ல எது சின்ன நம்பர்? 2 தான் சின்ன நம்பரா? ஸோ 2க்கு நேரா இருக்கிறதா என்னுடைய ஸ்மாலஸ்ட் ஃபிராக்ஷன். அப்போ இது பெருசு, இதை அடிச்சிருங்க. ஸோ 1/9 is the smallest fraction. ஓகேவா? ஸோ இதே சம்ல இப்போ நான் வந்து எது லார்ஜஸ்ட்னு கண்டுபிடிக்க போறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1/2, 3/5 இந்த மாதிரி ஒரு 2 ரேஷியோ இருக்கு. அதே சேம் ஃபார்மேட் தான், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 5s are 5, 2 3s are 6. இதுல வந்து நம்ம லார்ஜஸ்ட் எதுன்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப லார்ஜஸ்ட் நம்பர் எது? 5 and 6ல லார்ஜஸ்ட் நம்பர் எது? 6 தான் நம்மளுடைய லார்ஜஸ்ட் நம்பர். அதுக்கு நேரா இருக்கிறதா வந்துட்டு நம்மளுடைய பெரிய ஃபிராக்ஷன், சின்னதை அடிச்சிருங்க. இப்போ இந்த 3/5வையும் 1/9 கம்பேர் பண்ண போறோம். 3 9s are 27, 1 5s are 5. இதுல ரெண்டுல எது பெருசு? 27 தான் பெருசா? அப்போ 27க்கு நேரா இருக்கிறது தான் நம்மளுடைய பெரிய ஃபிராக்ஷன், சின்னதா அடிச்சிருங்க. ஸோ லார்ஜஸ்ட் ஃபிராக்ஷன் எதுன்னு பார்த்தா 3/5, ஸ்மாலஸ்ட் ஃபிராக்ஷன் எதுன்னு பார்த்தா 1/9. இன் பிட்வீன்ல தான் நமக்கு 1/2 கிடைக்கும். இதை நீங்க இந்த மாதிரி தனித்தனியா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, இதை நீங்க ஏறு வரிசையிலும் எழுதிக்கலாம், இறங்கு வரிசையிலும் எழுதிக்கலாம். ஸோ ஏறு வரிசையில எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது போடுவீங்க, அடுத்து 1/2, அடுத்து 3/5. இது ஏறு வரிசையில அசெண்டிங் ஆர்டர்ல. இதே இறங்கு வரிசை டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும் அப்படின்னா பெரிய ஃபிராக்ஷன் ஃபர்ஸ்ட், 1/2 செகண்ட், 1/9 தேர்ட். ஓகேவா? ஸ்மாலஸ்ட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம், லார்ஜஸ்ட்டும் கண்டுபிடிக்கலாம், இல்லை ஏறு வரிசை இறங்கு வரிசை எப்படினாலும் நீங்க எழுதிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு 4 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதுல எது சின்னது எது பெருசுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ராக்டிஸ் பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 2/3, 4/7, 3/5, 1/9 இந்த மாதிரி ஒரு 4 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் 2 2 எடுத்துட்டு ஸ்மாலஸ்ட் எதுன்னு கண்டுபிடிக்க போறேன். அடுத்து லார்ஜஸ்ட். ஸோ ஸ்மாலஸ்ட் ஃபிராக்ஷன்ல ஃபர்ஸ்ட் இதை ரெண்டையும் கம்பேர் பண்றேன். 2 7s are எவ்வளோ? 14, 3 4 12. இது ரெண்டுல எது சின்னது? 12 தான் சின்னது, அதை மட்டும் வச்சுக்கோங்க. பெருசு நான் அடிச்சிட போறேன். சின்னதா இருக்கிறது என்னது? 4/7ஐயும் அடுத்த உள்ள நம்பர் 3/5ஐயும் கம்பேர் பண்ண போறேன். 5 4 20, 3 7 21. இது ரெண்டுல எது சின்னது? 20 தான் சின்னது, அப்போ அதுக்கு நேரா இருக்கிறத வச்சுக்க போறேன். இதை அடிச்சிடும். அடுத்து 4/7ஐயும் 1/9ஐயும் லாஸ்டா இருக்கிறத பண்ண போறேன். 4 9 36, ஒரு 7 7. இது ரெண்டுல எது சின்னது? 7 தான் சின்னது, அப்போ அதுக்கு நேரா இருக்கிறது தான் ஸ்மாலஸ்ட் ஃபிராக்ஷன். ஸோ 1/9 தான் வந்துட்டு ஸ்மாலஸ்ட் ஃபிராக்ஷன். ஓகேவா? இப்போ அடுத்து லார்ஜஸ்ட் ஃபிராக்ஷன் எதுன்னு கண்டுபிடிக்கலாமா? ஸோ அதே மாதிரி 2/3, 4/7, 3/5, 1/9. ஃபர்ஸ்ட் இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. 2 7 14, 3 4 12. எது பெருசா இருக்கு? 14 தான் பெருசா இருக்கு, அதுக்கு நேரா இருக்கிறது தான் இப்போ பெரிய ஃபிராக்ஷன். சின்னதா அடிச்சிருங்க. 2 5 10, 3 3 9. அதாவது கீழே இருந்து மேலே பெருக்கணும், இந்த 3 வச்சு மேலே பெருக்கணும்.
ஸோ 10 9 உங்களுக்கு கிடைக்குதா? இப்போ இதுல எது பெருசு? 10 தான் பெருசு. அப்போ அதை நேரம் வச்சுக்கோங்க, இதை அடிச்சிருங்க. இப்போ 2 9s are 18, 1 3s are 3. எது பெருசு? 2/3 தான் பெருசு. ஏன்னா அதுக்கு நேரா தான் நம்மளுக்கு பெரிய நம்பர் கிடைச்சிருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய பெரிய ஆன்சர். ஸோ 2/3 இஸ் த பெரிய லார்ஜஸ்ட் ஃபிராக்ஷன். ஸ்மாலஸ்ட் ஃபிராக்ஷன் வந்து 1/9, லார்ஜஸ்ட் ஃபிராக்ஷன் வந்து 2/3 கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? அடுத்து ஸோ ஒன் டைப் ஆஃப் இது ஒரு இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றதுன்னா 20% ஆஃப், அதாவது கொஸ்டின்ல வேர்ட்ஸ்ல கொடுத்துருக்கிறத நீங்க மேக்ஸ் ஃபார்மேட்டுக்கு ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணணும். 20%ஓட மீனிங் என்னது? 100. ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளை a plus b which is equal to 50% of a minus b. ஸோ அவங்க மேக்ஸ்ல கொடுத்துருந்தாங்க, வேர்டிங்ஸ்ல கொடுத்துருந்தாங்க, அதை நான் மேக்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஆஃப் OF ஆஃப் அதோட மீனிங் வந்து மல்டிப்ளிகேஷன். ஸோ நான் மல்டிப்ளைல மாத்திட்டேன். இப்போ 100 கெட் கேன்சல், 0 கெட் கேன்சல். ஸோ லெஃப்ட் சைடில் என்ன இருக்கும்? 2a plus 2b. ரைட் சைடில் 5a minus 5b. ஸோ ஏவை ஒரு பக்கமாகவும் பிஏ ஒரு பக்கத்துல எடுத்துட்டு போயிருங்க. பெட்டர் 2a அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா அந்த 5b இந்த பக்கம் வந்துச்சுன்னா 7b. இங்க பிளஸ் 2a அந்த பக்கம் மைனஸ் 3. ஸோ கொஷின்ல ரேஷியோ ஆஃப் a அண்ட் பின்னு கேட்குறாங்க. அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா a:b தான் கண்டுபிடிக்கணும். எந்த நம்பர் ஃபர்ஸ்ட், சாரி எந்த லெட்டர் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த லெட்டர் தான் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கணும் நீங்க. அது a:b இல்லைன்னா a/b தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ இந்த 3 இங்க டிவைடட் பை எடுத்துட்டு வந்துருங்க, இந்த b இங்க டிவைடட் பை எடுத்துட்டு வந்துருங்க. அப்ப a/b யோட ஆன்சர் என்னது? 7/3 இல்லைன்னா 7:3 நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? Two whole numbers whose sum is 72 cannot be in the ratio. Okay. So ரெண்டு நம்பர் இருக்கு, அந்த ஏதோ ரெண்டு நம்பர் இருக்கு, 2 whole numbers இருக்கு. அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா எனக்கு வந்து 72 கிடைக்குது. ரெண்டு முழு எண்களை கூட்டினா எனக்கு 72 வரும்னு சொல்றாங்க. அந்த ரெண்டு நம்பர் இதுல எந்த ரேஷியோவா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது எப்படி செக் பண்றது அப்படின்னா, இப்போ இது வந்து 5, இது வந்து 7, ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 12ன்னு வருமா? 12ங்கிறது 72ஆல டிவைட் பண்ண முடியுமா? 6 12 72 தான். ஸோ 72 நல்ல, அப்போ இந்த ரேஷியோல இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த ரெண்டு நம்பர். ஓகே, இந்த ரெண்டு ரேஷியோல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க பண்ணுங்க, 3 5 + 3 எவ்வளவு வரும்? 8. ஸோ 8 9s are 72ன்னு வருமா நம்மளுக்கு? ஸோ 72வை 8ஆல என்னால டிவைட் பண்ண முடியும். அப்போ இதுவுமே ரேஷியோவா இருக்க வாய்ப்பு இருக்கு. 3:4 என்ன வரும்? 7 வரும். ஸோ 72வை 7ஆல டிவைட் பண்ண முடியுமா? ரெண்டு நம்பரை கூட்டினா எனக்கு அந்த நம்பர் வருது அப்படின்னா அதோட ரேஷியோ வந்து அதை டிவைட் பண்ணணும் கண்டிப்பா. இப்போ 4 மடங்கு இருக்கு, 3 மடங்கு இருக்கு, ரெண்டையும் கூட்டினா 7 மடங்கா இருக்கு. ஆனா இது 7ஓட மடங்குல வருமா? வராது. ஒன்று 70ன்னு இருக்கணும், இல்லை 77ன்னு இருக்கணும். ஆனா 72ன்னு இருக்கு. அப்ப இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன்னா அவங்க கொஸ்டின்ல வந்து cannot be தான் கேட்கறாங்க. இப்போ 4:5, 4 + 5 ஆட் பண்ண எவ்வளவு வரும்? 9 வரும். ஸோ 9 மடங்குல 8 9 72 நீங்க போடலாம். ஸோ ரேஷியோங்கிறது என்ன அப்படின்னா அந்த சம் ஆஃப் இதுல வந்து அது டிவைட் ஆகணும். டிவைட் ஆச்சுன்னா தான் அந்த ரெண்டு நம்பரை கூட்டினா எனக்கு 72 கிடைக்குதுன்னு சொல்ல முடியும். ஓகேவா? ரெண்டு நம்பர் இந்த ரேஷியோல இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது 3:5ல ஏதோ ஒரு நம்பர், அது 3 5ன்னு கிடையாது, 3யோட மல்டிபிள்ஸ்ல ஒரு நம்பர், 5ஓட மல்டிபிள்ஸ்ல அந்த நம்பர் இருக்கு. 3 மடங்கு இருக்குன்னா இன்னொரு நம்பர் வந்து 5 மடங்கு இருக்கு, அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி சம் வருது அப்படின்னா இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியமான மெத்தட். ஸோ 2 நம்பர்ஸ் ஆர் இந்த ரேஷியோ என்னவா மாறுது? 3:5 இருக்கு. சாரி, 3:5 இருக்கா? if 9 is subtracted from each, அதாவது அந்த ரெண்டு நம்பர்ல இருந்து என்ன பண்றாங்க? 9 கழிக்கிறாங்க. இந்த நம்பர்ல இருந்து 9 கழிக்கிறாங்க, இந்த நம்பர்ல இருந்து 9 கழிக்கிறாங்க. சார் கொடுத்துருக்கிறதே 3 5, அதுல எப்படி சார் 9 கழிக்க முடியும் நீங்க கேட்கலாம். கொஸ்டின் வந்து நீங்க அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது. இது வந்து 3ஓட மடங்குல ஏதோ ஒரு பெரிய நம்பர் இருக்கு, அது நமக்கு தெரியல. இதுவுமே வந்து 5ஓட மடங்குல கொஞ்சம் பெரிய நம்பர் இருக்கு, அதுல இருந்தா நம்ம 9 மைனஸ் பண்ண போறோம். ஸோ 9 மைனஸ் பண்றாங்க ரெண்டு நம்பர்ல இருந்துமே, அந்த 9 இங்க போட்டுக்கோங்க. பண்ணிட்டா என்னவா மாறுது அந்த ரேஷியோ?
12:23 மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபைண்ட் த செகண்ட் நம்பர். ஸோ இந்த இடத்துல என்ன நம்பர் வரும்னு கேட்குறாங்க. அதாவது இது வந்து 3x வச்சுக்கோங்க, இதை 5x வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் டார்கெட் நமக்கு. ஸோ ரெண்டு நம்பர், ரெண்டு ரேஷியோவில், இந்த ரேஷியோவில் ரெண்டு நம்பர் இருக்கு. இந்த ரெண்டு நம்பர்ல இருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரெண்டு நம்பருக்கு ரேஷியோ போட்டால் எனக்கு 12:23 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ரெண்டு நம்பர் என்ன நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? என்ன மெத்தட்னு பாருங்க. 3க்கும் 12க்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. இது வந்து 12, 1.12. 3க்கும் 12க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 9 வருமா? 5க்கும் 23க்கும் டிஃபரன்ஸ் வந்து 18 வரும். இந்த டிஃபரன்ஸ் வந்து சேமா வந்தாதான் என்னால ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகே, 1 minute. ஸோ ரெண்டு நம்பர் சேமா இருந்தால் தான் நல்ல சம ப்ரொசீட் பண்ண முடியும். அதுக்காக நான் ஒரு ஸ்டெப்பு மட்டும் பண்றேன். என்ன பண்றேன்னு பாருங்க. இந்த 12க்கும் 23க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 11ஆ? இந்த 23க்கும் 12க்கும் வித்தியாசம்னா கழிச்சு பாருங்க. 23ல 12 போச்சுன்னா எவ்வளோ? 11. அதை நோட் பண்ணிக்கோங்க. 5க்கும் 3க்கும் வித்தியாசம் எவ்வளோ? 2. அது போட்டு வச்சா. இப்போ என்ன பண்றேன்னு பாருங்க. இந்த 11 வச்சு மேல இருக்க நம்பரை பெருக்கணும், இந்த 2 வச்சு கீழே இருக்கிற நம்பரை பெருக்கணும். தெளிவா கவனிங்க. இந்த 11 வச்சு மேல பெருக்கினீங்கன்னா 3 11s are எவ்வளோ? 33x. 5 11s are எவ்வளோ? 55x. 2 12s are எவ்வளோ? 24x. 2 23 வந்து 46x. இப்போ இந்த ரேஷியோவை அடிச்சிடணும். கொடுத்திருந்த ரெண்டு ரேஷியோ அந்த 9 சப்ட்ராக்ட் பண்றதுனால அது சப்ட்ராக்ஷன் மட்டும் இல்ல, அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த ரெண்டு நம்பர்ல என்ன பண்ணாலுமே அதை வந்து நீங்க இங்க எடுத்துக்கலாம். 10 என்ன கொடுத்துருக்காங்களோ அதை இங்க போட்டு அந்த புதுசா என்ன ரேஷியோ கிடைக்குதோ அதை இங்க போட்டுருங்க. இந்த ஸ்டேட் டிஃபரன்ஸ் பாருங்க. இது சேமா வந்துச்சுன்னா நமக்கு ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் முடிஞ்சிடும். ஆனா இந்த சம்ல வரல. அதுக்காக நம்ம சேமா வர வைக்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ், இந்த நம்பர் ரெண்டு நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் எடுத்துட்டு கீழே மேல மாத்தி மாத்தி மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ டிஃபரன்ஸ் பாருங்க. 24க்கும் 33க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 9x. 46 இதுலயும் வந்துட்டு 9x டிஃபரன்ஸ். இப்போ சேமா வந்துச்சா? 9 9 சேமா வந்துருச்சா? என்ன பண்ணணும்னா அப்படியே 9x ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு? 9 இருக்கு. அந்த 9 கூட அதை அப்படியே ஈக்குவல் பண்ண வேண்டியதான் நீ. அப்போ 1 1 கேன்சல் ஆயிடுச்சா? எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 1. அவ்வளோதான். எக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா சம முடிஞ்ச மாதிரி. அந்த எக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ 33 இன்ட்டு 1 என்னது? 33 ஒரு நம்பர். 55 இன்ட்டு 1 வந்துட்டு இன்னொரு நம்பர். இதுல இருந்து நீங்க 9 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 33ல 9 போச்சுன்னா எவ்வளவு கிடைக்கும்? 26. 33 24 கிடைக்கும். இதுல இருந்து 9 மைனஸ் பண்ணா 46 கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க அவங்க. இது 11 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் நம்பர் வந்து இதுக்கு 33 55 தான் ஒரிஜினல் நம்பர். அதை நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுக்கல. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருந்தாங்க? 3:5 ரேஷியோல இருக்குது அந்த ரெண்டு நம்பர்னு சொல்லி கொடுத்துருந்தாங்களா? செக் பண்ணி பாருங்க. 3 11 33, 5 11 55. இதுதான் கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க. அந்த 11ங்கிற நம்பர் நமக்கு மறைஞ்சிருந்துச்சு அங்க ரேஷியோல இருக்கும்போது. ஓகேவா? ஸோ இந்த நம்பர்ல இருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணா 24 வரும். இந்த நம்பர்ல இருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணா 46 வரும். இது ரெண்டுக்கும் ரேஷியோ போட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு 12:23 கிடைக்கும். போட்டு பாருங்க. 24க்கும் 46க்கும் ரேஷியோ போட்டீங்கன்னா என்ன வரும்? 12 2s are 23 2s are. இதை தான் கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க. 12:23. ஸோ ரேஷியோல இருந்து வெளியில எடுக்கும் போது எப்பவுமே என்ன பண்ணணும்? எக்ஸ் சேர்த்து தான் நீங்க வெளியில எடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் எப்படி எடுத்துக்கணும்? 3x எடுத்துக்கணும். செகண்ட் நம்பரை 5x எடுத்துக்கணும். அந்த எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சி அந்த எக்ஸ் எடுத்துட்டு போய் திரும்ப சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா தான் அது தனி நம்பரா மாறும். அது வரைக்கும் அது தனி நம்பர் கிடையாது. எக்ஸோட சேர்ந்து தான் இருக்கும் அது கண்டிப்பா. Same. Weekly income of 2 persons are in the ratio 7:3 and their weekly expenses are in the ratio 5:2. அதாவது வாரத்துக்கு இவ்வளவு வருமானம் கிடைக்குது, இவ்வளவு வந்து அவங்க வந்து செலவு பண்ணிடுறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. If each of them saves 300 per week, அவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்களா? 300 ரூபாய் மாசம் சேவ் பண்றாங்களாம். நான் இப்ப முன்னாடி போட்டேன்ல அந்த ஃபார்மெட்டை எந்தெந்த சம்முக்கு நீங்க போடணும் அப்படின்னா, ரெண்டு பேருமே சேர்த்து வைக்கிறாங்க, இல்ல ரெண்டு பேருமே செலவு பண்றாங்க,
ரெண்டு நம்பர்ல இருந்தும் 9 கழிக்கிறாங்க, ரெண்டு நம்பர்ல இருந்தும் 9 மல்டிப்ளை பண்றாங்க, இல்ல 10 ஆட் பண்றாங்கன்னு சொன்னா மட்டும்தான் நீங்க அந்த மெத்தட்ல போகணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சம்முக்கு நான் இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணலாமா? ஏன்னா ரெண்டு பேருமே ஈச் ஆஃப் தெம் சேவ்ஸ் 300 per week. ரெண்டு பேருமே வாரத்துக்கு அந்த 300 ரூபாய் சேர்த்து வைக்கிறாங்க. ரெண்டு பேரோட வருமானம் எவ்வளோ? ஏபின்னு எடுத்துக்கலாமா? ஸோ ஏவோட வருமானம் 7x, பியோட வருமானம் 3x. ரெண்டு பேரும் எவ்வளோ சேர்த்து வைக்கிறாங்க? அந்த 300 ரூபாய். அந்த 300 ரூபாயை நீங்க இங்க போட்டுக்கலாம். ரெண்டு பேரும் எவ்வளோ செலவு பண்றாங்க? 5x is to 2x. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? 7க்கும் 5க்கும் டிஃபரன்ஸ் பாருங்க, 2ன்னு வருது, 3க்கும் 2க்கும் டிஃபரன்ஸ் 1ன்னு வருது. அன்ஈக்குவலா இருக்கு அந்த டிஃபரன்ஸ். அந்த வித்தியாசம் வந்துட்டு இங்கேயும் 2 அங்கேயும் 2ன்னு வரணும், இல்ல இங்கேயும் 1 அங்கேயும் 1ன்னு வரணும். ரெண்டு மாதிரியுமே இல்லையா? அடுத்து என்ன பண்ணணும்? இந்த டிஃபரன்ஸ் பாருங்க, 5க்கும் 2க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 3. 7க்கும் 3க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 4. ஸோ இந்த 3யை வச்சு மேல மல்டிப்ளை பண்ணலாமா? 3யை வச்சு மேல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 3 7s are 21x, 3 3s are 9x, 4 5s are 20x, 4 2s are 8x. மாத்திட்டீங்களா? மாத்தின உடனே கையோட இதை ஃபர்ஸ்ட் அடிச்சிருங்க. ஏன் அப்படின்னா கண்டுபிடிச்ச எக்ஸை எடுத்துட்டு போய் நீங்க திரும்ப இதுல சப்ஸ்டிட் பண்ணா தப்பு நிறைய பண்ணுவீங்க. அதனால அதை அடிச்சிருங்க, அது இனிமேல் தேவை கிடையாது நமக்கு. இப்போ டிஃபரன்ஸ் பாருங்க, 1x 1x, 9க்கும் 8க்கும் டிஃபரன்ஸ் 1, 21ல 20 போச்சுன்னா 1. 1x 1xன்னு சேமா வந்துருச்சா? அப்போ 1x ஈக்குவல் டு எவ்வளோன்னு எடுத்துக்கலாம்? 300ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸோட வேல்யூ 300ன்னு கண்டுபிடிச்சாச்சு. 300 எடுத்துட்டு போயிட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? வீக்லி இன்கம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பர்சன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பர்சனோடைய வீக்லி இன்கம், இது வந்து செகண்ட் பர்சனோடைய வீக்லி இன்கம், இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சனோடைய எக்ஸ்பென்ஸ், இது வந்து செகண்ட் பர்சனோடைய எக்ஸ்பென்ஸ். ஸோ நமக்கு 21 into 300 and 0. ஸோ 6300 rupees தான் யாரோட வீக்லி இன்கம்? ஏவோட வீக்லி இன்கம். வீக்லி இன்கம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பர்சன் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? The monthly salary of ABC is in the proportion. அதாவது ஏபிசின்னு 3 பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய சேலரி. அதாவது ஏங்கிறவன் 2 மடங்கு சம்பளம் வாங்குறான் அப்படின்னா பிங்கிறவன் 3 மடங்கு சம்பளம் வாங்குறான், சிங்கிறவன் 5 மடங்கு சம்பளம் வாங்கியிருக்கிறான். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, C's monthly income is rupees 1200 more than that of A. அதாவது ஏவை விட சிங்கிறவன் 1200 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சி ஏவை விட 1200 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சுதான் இப்போ நம்ம சம்மையே ப்ரொசீட் பண்ண போறோம். ஸோ ஏவோடைய இன்கம் நம்ம எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னா 2x எடுத்துக்கலாமா? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரேஷியோல இருந்து வெளில வரும்போது அந்த எக்ஸோட சேர்ந்து தான் வரும். அந்த எக்ஸ் எதுக்கு ஈக்குவல்? ஹெச்சிசிஎஃப்க்கு ஈக்குவலா இருக்கும், மீபோவாக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ சியோட வேல்யூ 5x. ஸோ ஏவோட வருமானம், பியோட வருமானம், சியோட வருமானத்தை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல நம்ம எழுதி வச்சிட்டோம். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த 1200 ரூபா வந்து ஏவை விட சி அதிகமா வச்சிருக்கிறான். இதை நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னா, எந்த கொஷின்ல மோர் இல்ல லெஸ், இவங்களை விட இவன் அதிகமா வச்சிருக்கான் இல்ல இவனை விட இவன் கம்மியா வச்சிருக்காங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னா, ரெண்டு பேரோட டிஃபரன்ஸ் தான் அந்த வேல்யூ. அதாவது இது எப்படி சொல்லலாம், ஏவோட வருமானத்துக்கும் சியோட வருமானத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் அந்த 1200 ரூபான்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஒருத்தர்கிட்ட அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டாலும் சரி, இல்ல இன்னொருத்தர்கிட்ட கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டாலும் அந்த ரெண்டு பேரோட வித்தியாசம் தான் அந்த அமௌண்ட். இப்படிதான் நம்ம ப்ராக்டிக்கலா எடுத்துக்கணும். இப்போ ஏ கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை விட சி கிட்ட வந்து எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கு? 1200 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்ப அந்த ரெண்டு பேரோட வித்தியாசம் தான் 1200 ரூபாய். ஸோ வித்தியாசம்னா என்ன? மைனஸ் பண்றது தானே வித்தியாசம். ஸோ சிக்கும் ஏக்கும் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 5xக்கும் 2xக்கும் வித்தியாசம் எவ்வளோ? 3x. இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல கொஸ்டின்ல எவ்வளவு வித்தியாசம் கொடுத்துருக்காங்க? 1200. ஸோ எக்ஸோட வேல்யூ 1 3s are 4 3s are. ஸோ எக்ஸோட வேல்யூ 400. இந்த 400 எடுத்துட்டு போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ ஏவோட இன்கம் எவ்வளோ? 2 4s are 800. பியோட இன்கம் 3 4s are 1200. சியோட இன்கம் 2000 rupees. ஸோ ஏவை விட சி கிட்ட வந்து 1200 rupees எக்ஸ்ட்ரா இருக்கு. இல்ல சி அண்ட் ஏவோட வித்தியாசம் வந்து 1200 ரூபா.
ஸோ இந்த டாபிக்னு இல்லை, மேக்ஸ்ல எந்த டாபிக்ல மோரார் ஒருத்தர்கிட்ட அதிகமா இருக்கு ஒருத்தர்கிட்ட கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டாவே அவங்க ரெண்டு பேரோட வித்தியாசங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே, மறக்க கூடாது. The ratio of boys to girls, boys to girls is 4:5. அப்ப நான் பாய்ஸ் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 4x எடுத்துப்பேன். கேர்ள்ஸ் வந்து எப்படி எடுத்துப்பேன் அப்படின்னா 5x எடுத்துப்பேன். If the number of boys is 20 அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பாய்ஸோட வேல்யூ வந்து 20ன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நான் எவ்வளோன்னு எடுத்தேன், 4x எடுத்தேன்னா அப்ப அந்த 4x எதுக்கு ஈக்குவலா இருக்கணும், 20க்கு ஈக்குவலா இருக்கணும். ஸோ 4x equal to 20, 1 4s are 5 4s are, x ஓட வேல்யூ 5. அவ்வளவுதான். மோஸ்டா இந்த டாபிக்ல எல்லாமே நீங்க அந்த x தான் கண்டுபிடிப்பீங்க, அதாவது HCF தான் கண்டுபிடிப்பீங்க. அந்த கண்டுபிடிச்ச x எடுத்துட்டு போய் நமக்கு என்ன வேணுமோ நீங்க அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 5 எடுத்துட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 5 × 5 எவ்வளோ, 25. அப்போ அந்த கிளாஸ்ல வந்து 25 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ தென் த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இஸ் 25. ஓகேவா? ஓகே. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் ஷார்ட் பிரேக் எடுத்துக்கலாம். அப்புறம் சம்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, பார்க்கலாமா? Divide 675 among A, B, C in the proportion of 4:3:6. அதாவது 675 ருபீஸை இந்த 3 ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு 4 மடங்கு, செகண்ட் பர்சனுக்கு 3 மடங்கு, இன்னொரு பர்சனுக்கு 6 மடங்கா நான் பிரித்து கொடுக்கணும். அப்போ மொத்தம் எத்தனை மடங்கா நான் பிரிக்கணும், அதை இவனுக்கு ஒரு 6, இவங்களுக்கு ஒரு 4, 6 4 10 + 3 13 மடங்கா பிரிக்கணுமா? ஸோ 13 மடங்கு ஈக்குவல் டு எவ்வளோ இருக்கு, 675 ருபீஸ். ஸோ 113s are 513s are 65. சரி, இது வந்து 676. 513s are 65. அகைன் இங்க ஒரு 2 இருக்கும், 213s are 26. ஸோ எக்ஸோட வேல்யூ 52. ஈச் அந்த HCF என்னது, இந்த சம்மோட HCF வந்து 52. அந்த 52 எடுத்துட்டு போய் என்ன பண்ணணும், 3 பேருக்கு சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு 4 × 52 ருபீஸ் கொடுக்க போறீங்க, செகண்ட் பர்சனுக்கு 3 × 52, தேர்ட் பர்சனுக்கு 6 × 52. இந்த 3 பேருக்குமே இந்த 52ங்கிற மல்டிபிள் காமனா இருந்ததுனால தான் அந்த 3 52வையும் கேன்சல் பண்ணி நமக்கு 4:3:6ன்னு அந்த ரேஷியோவா மாற்றி வச்சிருக்காங்க. ஓகே, நம்ம அதை அப்படியே ரிவர்ஸ்ல இப்போ போடணும். அந்த எக்ஸை கண்டுபிடிச்சு அதை எடுத்து வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அதை முழு ஆன்சராக கொண்டு வரணும் நம்ம. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 2s are 8, 4 5s are 20, 3 2s are 6, 3 5s are 50, 6 2s are 12க்கு 2 அகைன் 1. ஸோ இதான் வந்து நம்ம 3 பேருக்கும் கொடுக்க போறாங்க. ஸோ டோட்டல் ரேஷியோ ஈக்குவல் டு டோட்டல் மணி ஈக்குவல் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சு அந்த எக்ஸ் எடுத்துட்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? In a school there are 800 students and 25 teachers. 800 students இருக்காங்க, teachers 25 teachers. If the student is increased to 960, அதாவது ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 160 பேர் வந்திருக்கிறாங்கன்னா ஸ்டூடெண்டோட வேல்யூ வந்து 960. So how many more teachers should be appointed to maintain the student teacher ratio? அதாவது ஒரு பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை வந்து 800, ஆசிரியர்களின் எண்ணிக்கை வந்து 25. இப்போ மாணவர்களின் எண்ணிக்கை வந்து 960ஆக உயர்ந்திருக்குது அப்படின்னா எவ்வளோ டீச்சர்ஸை நம்ம கூடுதலாக சேர்க்கணும்? முன்னாடி இருந்த ரேஷியோவுக்கு, அதாவது இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வளோ டீச்சர்னு மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்துச்சுல்ல, அதை வந்து இப்போ திரும்ப அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ரேஷியோ போடுங்க ஃபர்ஸ்ட். முதல்ல எந்த ரேஷியோல இருந்திருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா? 5 5 25, 1 5 5, 6 5 30, 0 1 5 சார், 3 5 15, 2 5 10. அதாவது 32 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர், 32 டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சருங்கிற மாதிரி முன்னாடி போட்டிருந்தாங்க. இப்போவும் எனக்கு என்ன பண்ணணும், அதே ரேஷியோ நான் மெயின்டைன் பண்ணணும்னா எனக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கணும். இதான் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், சரி டீச்சர்ஸ். ஸோ 32 டைம்ஸ் தான் வந்துட்டு 960 அப்படின்னா 1 டைம்ஸ் எவ்வளோன்னு எக்ஸ் கண்டுபிடிங்க. ஸோ 960 டிவைடட் பை 32, 3 டைம்ஸ் சொல்லலாமா? 30, எக்ஸோட வேல்யூ 30. ஸோ 1 into 30 30.
அதாவது இப்போ 800 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது 25 டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா எனக்கு ரேஷியோ வந்து 32:1 கிடைக்கும். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் 32 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சருங்கிற மாதிரி. அதே மாதிரி 960 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 30 டீச்சர்ஸ் போட்டிங்கன்னா மட்டும்தான் 960:30 என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 0 0 1 3 சார் 32. அதே 32:1. அதாவது அந்த 32:1ங்கிறது நமக்கு மாறக்கூடாது. அந்த கான்ஸ்டன்டா வச்சிருக்கணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா நான் என்னோட டீச்சர்ஸையும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லி பார்க்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ எவ்வளோ டீச்சர்ஸ் நம்ம கூடுதலாக இப்போ ஆட் பண்ணியிருக்கணும், நமக்கு 5 டீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா வந்தால் தான் அந்த ரேஷியோவை நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். The ratio of three numbers is 3:4:7 and their product is 18,144. மூன்று முழு எண்கள் வந்து இந்த ரேஷியோல இருக்கு. 3:4:7 இந்த ரேஷியோல இருக்கு. 3 மடங்கு ஃபர்ஸ்ட் நம்பர்னா 4 மடங்கு செகண்ட் நம்பர், 7 டைம்ஸ் வந்துட்டு தேர்ட் நம்பர்ஸ் இருக்கு. இதோடைய ப்ராடக்ட் பெருக்கற பலன் வந்து 18,144 கொடுத்துருக்காங்க. பெருக்கற பலன் அப்படின்னா நான் சரி ஃபர்ஸ்ட் நம்பர் எப்படி எடுத்துக்கலாம்? 3x, செகண்ட் நம்பர் 4x, தேர்ட் நம்பர் 7x. இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு 18,144 கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்களா? ஸோ மூணையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு வந்து 18,144. ஒரு 3 3, 6 3 18, 0 4 3 12, 8 3 24. ஒரு 4 4, ஒரு 4 4, 5 4 20, ஒரு 4 4, 2 4 8, 1 7 சார் 2 7 சார் 14, 1 7 சார் 6 7 சார் 42. ஸோ எக்ஸ் இன்டூ எக்ஸ் இன்டூ எக்ஸ் என்ன கிடைக்கும்? எக்ஸ் கியூப்னு கிடைக்கும். எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ்னா 3x, எக்ஸ் இன்டூ எக்ஸ் கிடைக்குதுன்னா எக்ஸ் கியூப் கிடைக்கும். எக்ஸ் கியூபோட வேல்யூ என்னது? 216. அப்போ எக்ஸோட வேல்யூ 6. எக்ஸோட வேல்யூ 6. 6 எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்? 3 நம்பர்லையும் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? 3 இன்டூ 6 எவ்வளோ? 4 6 ஆர் 7 6 ஆர். இதுதான் அந்த 3 நம்பர்ஸ். ஸோ இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 18,144 கிடைக்கும். ஓகேவா? An amount of rupees 420 is divided among A, B, C in the ratio. இவ்வளோ நேரம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு அழகான ரேஷியோ ஒன்று கொடுத்துருந்தாங்க, 3:4:5 இல்லை 2:3 அந்த மாதிரி. இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ராக்ஷன்ல ரேஷியோவை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த ஃப்ராக்ஷன்ல இருக்கிற ரேஷியோவை ஸ்ட்ரெயிட் லைன் ரேஷியோவா மாற்றணும். ஸோ இந்த ரேஷியோவை ஸ்ட்ரெயிட் லைன் ரேஷியோவா மாற்றணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல இருக்கிற ரேஷியோவை ஸ்ட்ரெயிட் லைன் ரேஷியோவா மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த 3 கீழே உள்ள டினாமினேட்டர்ல இருக்குல்ல, இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. 3 6 9 3க்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. 18. ஸோ எல்சிஎம் வந்து 18 தான் உங்களுக்கு எல்சிஎம். ஸோ எல்சிஎம் ஆல 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்க, ஸ்ட்ரெயிட் லைனா மாறிடும். அதாவது இன்டூ 18 இன்டூ 18 இன்டூ 18. 1 3 சார் 6 3 சார் 1 3 சார் 3 6 சார் 1 9 சார் 2 9 சார். ஸோ 1 9 2 6 6, 5 3 சார் 15, 2 7 சார் 14. ஸ்ட்ரெயிட் லைனா மாறிடுச்சா? ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல சம் வருதோ அங்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? டினாமினேட்டர்ல உள்ள வேல்யூக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. அந்த எல்சிஎம் எடுத்துட்டு போய் இந்த எல்லா நம்பருக்கும் ரேஷியோ கூட மல்டிப்ளை பண்ணும்போது அது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ரேஷியோவா உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன ரேஷியோல இருக்கு? 6 டைம்ஸ் இருக்கு. செகண்ட் நம்பர் 15 டைம்ஸ், தேர்ட் நம்பர் வந்து 14 டைம்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 420 தான் 3 பேருக்கும் 4 பேருக்கு 3 பேருக்கும் பிரிக்காங்களா? ஸோ 3 ரேஷியோ ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 14 + 6 20, 20 + 15 35. ஸோ 35x = 420. 7 டேபிள் அடிக்கலாமா? 5 7s are 6 7s are 0, 1 5s are 12, 5s are 60. இப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 12. அவ்வளோதான், HCF கண்டுபிடிச்சிட்டோமா 12ன்னு. இந்த 12 எடுத்துட்டு போயிட்டு அந்த யார் கேட்குறாங்களோ நீங்கள் அது மட்டும் கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபைண்ட் பீஸ் பார்ட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க உங்களை. ஸோ பீஸோட பார்ட்னா இதுதான் பீஸ் பார்ட். ஸோ 15x தான் பீஸ் பார்ட். ஸோ 15 × 12. ஸோ 180 rupees. ஸோ நான் பிக்கு எவ்வளோ கொடுக்க போகிறேன்? 180 rupees நான் பிக்கு கொடுக்க போகிறேன். ஓகேவா?
3 numbers are in the ratio 2:3:5 and the sum of their squares is 608. அதாவது 3 நம்பர் இந்த ரேஷியோல இருக்கு, அதை சம் பண்ணி ஸ்கொயர் பண்றாங்க, சரி ஸ்கொயர் பண்ணி சம் பண்றாங்க. சம் ஸ்கொயர் பண்ணி சம் பண்ண என்ன கிடைக்குமா, 608 கிடைக்குமா. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 2x, செகண்ட் நம்பர் 3x, தேர்ட் நம்பர் 5x. சம் ஆஃப் squares of these three numbers gives 608. இந்த மூணு எண்களையும் வர்க்கப்படுத்தி கூட்டினீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்னா 608ன்னு உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குமா. ஓகேவா. இது பண்ணலாமா. 2x ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும், 4x ஸ்கொயர்னு கிடைக்கும். 3x ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9x ஸ்கொயர்னு கிடைக்கும். 5x ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 25x ஸ்கொயர்னு கிடைக்கும், which is equal to 608. ஸோ ஆட் பண்ணலாமா. லெஃப்ட் சைடில் 20, 25, 34, 38. 1 2s are 9 2s are 3 2s are 6 0 4 2s are. So 19 into 6 பண்ணி பாருங்க. 114 தான் வருதா. So 304 divided by 19 போடுங்க. 119 சார் 1. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கிடைக்குது, நமக்கு 16 கிடைக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ 4. அந்த 4 எடுத்து போய் நீங்கள் என்ன பண்ணணும், மூணு நம்பருமே இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர்னா 2x, செகண்ட் நம்பர்னா 3x, தேர்ட் நம்பர்னா நமக்கு 5x. ஸோ 2 4s are 8 ஒரு நம்பர், 3 4s are 12 ஒரு நம்பர், 5 4s are 20 ஒரு நம்பர். இந்த மூணு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா 608 வரணும். 8 ஸ்கொயர் என்ன வரும் 64, 12 ஸ்கொயர் என்ன வரும் 144, 20 ஸ்கொயர் என்ன வரும் 400. ஸோ 8 608 கிடைக்குது நமக்கு. ஓகேவா. A bag contains 50 paise, 1 rupee and 2 rupees coins. அதாவது ஒரு பேக்ல வந்துட்டு 50 பைசா காயின், 1 ரூபி காயின் அண்ட் 2 ரூபி காயின் இருக்குது. என்ன ரேஷியோல அப்படின்னா 2:3:4 அந்த ரேஷியோல இருக்கு. 50 பைசா 2 மடங்கு இருக்கு அப்படின்னா 1 ரூபி வந்து 3 மடங்கு இருக்கு, 2 ரூபா வந்து 4 மடங்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் த டோட்டல் அமௌண்ட் இஸ் rupees 240, அதில் இருக்கிற சில்லறையெல்லாம் எடுத்து போட்டு நான் மொத்தமா ஆட் பண்றேன் அப்படின்னா 240 ரூபா இருக்கு அதுல. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ், காயினோட எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த 1 ரூபா காயின், 50 பைசா காயின் எல்லாத்தையும் எனக்கு காயினோட எண்ணிக்கை மொத்தம் எவ்வளோன்னு சொல்லி நம்மளை கேட்குறாங்க. ஸோ 50 பைசே காயின் இருக்கு, 1 ரூபி காயின் இருக்கு, 2 ருபீஸ் காயின் இருக்கு. என்னென்ன ரேஷியோல இருக்கு அப்படின்னா 2 3, இதாவது இது 2 மடங்கு இருக்குன்னா இது 3 மடங்கு இருக்கு, இது 4 மடங்கு இருக்கு. டோட்டலா அமௌண்ட் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 240 ருபீஸ் இருக்கு. ஸோ இது ருபீஸ்ல இருக்கிறதுனால எல்லாத்தையுமே ருபீஸ்ல வச்சுக்கோங்க. ஸோ 1 ருபீஸ் ஓகே, 2 ருபீஸ் ஓகே. இந்த 50 பைசா இருக்குல்ல, இதை வந்து ½ ருபீஸ்னு எடுத்துக்கலாமா. 50 பைசானா ½ ருபீஸ் தானே. 100 பைசா வந்து 1 ரூபா அப்படின்னா 50 பைசாங்கிறது ½ ருபீஸ். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாமே லெஃப்ட் சைட்ல ருபீஸ்னா ரைட் சைட்லயும் ருபீஸ்ல வச்சு சம் போட்டா ஈஸியா போட்டுடலாம். ஓகே. இப்போ உங்ககிட்ட 10 1 ரூபா காயின் இருக்குன்னு வச்சுப்போம். 10 1 ரூபா காயின் இருக்கு. நான் உங்ககிட்ட எவ்வளவு இருக்குன்னு கேட்டா நீங்க எவ்வளவு சொல்வீங்க? 10 ருபீஸ் இருக்குன்னு சொல்வீங்களா. எப்படி பண்ணலாம், 10 into 1. அதாவது 10ங்கிறது குவான்டிட்டி, உங்ககிட்ட எத்தனை இருக்குங்கிறது 10. ஒன்னுத்தோட மதிப்பு வந்து 1 ரூபா. அப்ப 10 into 1 தான் 1 ரூபான்னு நீங்க சொல்றீங்க. எண்ணிக்கையையும் அதோட வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்த அமௌண்ட் கிடைச்சிடும். ஸோ இது வந்து எண்ணிக்கை, இது வந்து அதோட வேல்யூ. ஸோ ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ண போறேன். 2x/2ன்னு வரும். ஸோ இதுல 3x/1ன்னு வரும். இது வந்து 8xன்னு வரும். ஸோ 1 3s are 3, 2 4s are 8x. ஸோ இதுலையுமே 2 2 கேன்சல் ஆச்சுன்னா 1x. ஸோ 8 + 3 11, 11 + 1 12, 12x equal to 240 rupees. அப்போ எக்ஸோட வேல்யூ 20. எத்தனை பேர் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போ 2 × 20 எவ்வளோ, 40 காயின் இருந்திருக்கு. 3 × 20
60 1 ரூபா காயின் இருந்திருக்கு. 4 × 20 80 2 ரூபா காயின் இருந்திருக்கு. செக் பண்ணிக்கோங்க. 40 50 பைசானா 20 ரூபா இருந்திருக்குமா? 2 50 பைசா சேர்ந்தா தானே 1 ரூபா. இப்போ 40 50 பைசா இருக்கு அப்படின்னா 20 ரூபா வந்திருக்குன்னு அர்த்தம். 60 1 ரூபி காயின்னா 60 ருபீஸ்க்கு ஈக்குவல். 82 ருபீஸ் காயின்னா 160 ருபீஸ்க்கு ஈக்குவல். ஸோ 240 ருபீஸ் வந்துருச்சா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் தான் எத்தனைன்னு கேட்குறாங்க. ஸோ 60 + 40 100 100 + 80 180 காயின்ஸ் இருந்திருக்கு மொத்தம். அதுக்குள்ள காயினோட எண்ணிக்கைன்னு கேட்கறதுனால 180 ஆன்சர். அதோட வேல்யூ தான் வந்து 240 ருபீஸ். ரெண்டுக்கும் வேற வேற டிஃபரன்ஸ். ஓகேவா? In a village of 1,21,000 people, the ratio of men to women, இது அதாவது மென்னு, இது வந்து விமென்னு கொடுத்துட்டாங்க. மென்னு வந்து 6 டைம்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா விமென் வந்துட்டு 5 டைம்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ மென் 6 மடங்கு இருக்காங்கன்னா விமென் வந்துட்டு 5 டைம்ஸ் இருக்காங்க. ஸோ மென் அண்ட் விமென் சேர்ந்தது தானே டோட்டல் பாப்புலேஷன். அப்போ டோட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு எதுக்கு சமம்? இந்த 1,21,000க்கு சமம். ஒரு 11 11 11. ஸோ எக்ஸோட வேல்யூ 11,000. கண்டுபிடிச்ச எக்ஸ் எடுத்துட்டு என்ன பண்ணணும்? எல்லா சம்முக்கும் ஃபைண்டிங் எக்ஸ் ஒரு பாதி ஸ்டெப்பு முடிஞ்சிச்சுன்னா அந்த சப்ஸ்டியூட் த எக்ஸ் தான் ஃபைனல் ஸ்டெப். ஸோ அந்த எக்ஸை தூக்கிட்டு போயிட்டு மேலே சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அப்போ மென் எவ்வளவா இருக்கும்? 6 × 11,000 66,000 தான் வந்துட்டு மென்னு. ஸோ விமென் வந்துட்டு 5 × 11,000 55,000 தான் வந்துட்டு உங்களுடைய விமென். ஸோ எல்லா சம்முக்குமே டோட்டல் ரேஷியோ ஈக்குவல் டு டோட்டல் மணி. அந்த மாதிரி தான். அன்லெஸ் அண்ட் அன்டில் அதில் அவங்க சொல்லாத வரைக்கும். ஒரு சில சம்மில் பாய்ஸ் ஈக்குவல் டு 20ன்னு கொடுத்துருந்தாங்க பாருங்க. அதில் பாய்ஸோட ரேஷியோக்கு நீங்கள் பாய்ஸை ஈக்குவல் பண்ணணும். கேர்ள்ஸோட ரேஷியோ கொடுத்துருந்தா கேர்ள்ஸ் கூட ஈக்குவல் பண்ணிடுவீங்க. ஆனால் எதுவுமே இந்த மாதிரி சம்மில் டோட்டல் வேல்யூ ஈக்குவல் டு டோட்டல் தான். அதை வச்சு நீங்கள் எக்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஓகேவா? லாஸ்ட் சம். The sum of two numbers is 40 and their difference is 4. அதாவது ரெண்டு எண்களை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 40ன்னு கிடைக்குமா? அந்த ரெண்டு எண்களை கழிச்சிங்க அப்படின்னா 4ன்னு கிடைக்குமா? அந்த ரெண்டு நம்பரோட ரேஷியோ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் தான் ஒரு நம்பர், ஒய் இன்னொரு நம்பர். ரெண்டையும் கூட்டினா 40 கிடைக்குது. எக்ஸ் ஒரு நம்பர், ஒய் ஒரு நம்பர். ரெண்டையும் கழிச்சா 4 கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சால்வ் பண்ணலாமா? 2x = 44. எக்ஸோட வேல்யூ 22. ஸோ 22 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 40 கிடைக்கும்? 18 ஆட் பண்ணால் 40 கிடைக்குமா? ஒய்யோட வேல்யூ 18. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் எனக்கு 40ன்னு கிடைக்கும். அப்போ தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ 22 - 18 போட்டிங்கன்னா 4ன்னு கிடைக்கும். அதுவும் என்னோட கரெக்டான ஆன்சர். ஸோ ரெண்டுக்கும் ரேஷியோ கேட்குறாங்க. 22க்கும் 18க்கும் ரேஷியோ என்ன வருதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 11 2s are 22, 9 2s are 18. 11/9 வருதா? 11:9 எடுத்துக்கோ. ஓகே, ஸோ ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸில் இவ்வளோ தான் பேசிக் கான்செப்ட்ஸ். ஸோ ரேஷியோ போடுறீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம், ஒரு விஷயம் கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 500 கிராம்ஸ்க்கும் 2 kgக்கும் என்ன ரேஷியோ போட சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 500 கிராம் டு 2 கிலோகிராம் அப்படின்னு ஒரு கொஷின் கொடுக்குறாங்கன்னா ரேஷியோ போடும்போது மேலே கீழே வந்து சேம் யூனிட்ஸ் இருக்கணும் எப்போவுமே. ஓகே, இப்போ இது கிராமில் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் கிராமில் மாற்றிடணும். இப்போ இது வந்து 500 கிராம்ஸா, 2 கிலோகிராம் அப்படின்னா 2000 கிராமுக்கு ஈக்குவல். ஸோ இப்போ தான் நீங்கள் ரேஷியோ போடணும். 500க்கும் 2000க்கும் ரேஷியோ போட்டிங்க அப்படின்னா 500 = 2000 போடுறீங்கன்னா 2 0 2 0 1 5 சார் 4 5 சார். ஸோ 1:4. ஸோ நீங்கள் எப்போ கம்பேர் பண்ணணும்? ரெண்டு பேரையும் ஒரே யூனிட்ஸில் வச்சு தான். மேலே செகண்ட்ஸ்னா இவங்களுக்கு செகண்ட்ஸ், இது ஹார்ஸ்னா இது ஹவர்ஸில், இது மினிட்ஸ்னா இது மினிட்ஸில், இது கிலோகிராம்னா இது கிலோகிராம். ஏதாவது ஒரு யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் ரேஷியோ போடணும். ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து ஸோ டியூப்ளிகேட் ரேஷியோனா என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணுவீங்க. ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா ஜஸ்ட்டு கியூபு. சப் டியூப்ளிகேட் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்,
சப் ட்ரிப்ளிகேட் அப்படின்னா கியூப் ரூட் எடுத்து போடுவீங்க. அடுத்து காம்பவுண்ட் ரேஷியோ அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் த நியூமரேட்டர்ஸ் டிவைடட் பை தி ப்ராடக்ட் ஆஃப் த டினாமினேட்டர்ஸ் அப்படின்னா கூட்டு விகிதம் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கலாம். சராசரி விகிதம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் a இன்டு பி, அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கி ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சராசரி விகிதம் கிடைக்கும். ஓகேவா, இது அதுதான் ஃபார்முலாஸ். a is to b is to c கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர், a is to b is to c is to d கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் மாதிரி போட்டோம், ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு மல்டிப்ளை பண்ணி போடுற மெத்தட். இதே ஃபர்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அந்த ரேஷியோலாம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா a is to d யோ இல்ல a is to c யோ நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். வேற என்ன, அடுத்து இது இன்வர்ஸ் ரேஷியோங்கிற ஒரு கான்செப்ட். இன்வர்ஸ் ரேஷியோ ஆஃப் a is to b அப்படின்னா b is to a தான் வரும். இப்போ 2:3 உடைய இன்வர்ஸ் ரேஷியோ தலைகீழி விகிதம் என்ன அப்படின்னா 3:2. அதை நீங்க இப்படி இருக்கிறத அப்படி மாத்தி போட்டீங்கன்னா உங்களுக்கு தலைகீழி விகிதம் கிடைச்சிடும். இதுவே 3 ரேஷியோ இருக்குன்னு வச்சுப்போம், a is to b is to c, இதோடைய இன்வர்ஸ் ரேஷியோ வேணும் அப்படின்னா இதோடைய இன்வர்ஸ் ரேஷியோ தலைகீழி விகிதம் வேணும் அப்படின்னா b ஐயும் c ஐயும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும், is to a வையும் c ஐயும் மல்டிப்ளை பண்ணணும், அடுத்து a வையும் b ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ 1:2:3 உடைய தலைகீழி விகிதம் அப்படின்னு நான் கேட்குறேன்னு வச்சுப்போம். 3:2:1 சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு அதை மறைச்சிக்கோங்க, 2 3 சார் எவ்வளோ வரும் 6, செகண்ட் பொசிஷனுக்கு அதை மறைச்சிக்கோங்க 1 3 சார், தேர்ட் பொசிஷனுக்கு அதை மறைச்சிக்கோங்க 2. இதுதான் வந்து உங்களுடைய இன்வர்ஸ் ரேஷியோவாக இருக்கும். ஓகே, ஸோ தலைகீழி விகிதம் 2 ரேஷியோ கொடுத்துருக்கும் போது அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். ஆனால் 3 ரேஷியோன்னு வரும்போது என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் திருப்பிலாம் போடக்கூடாது. ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் 6:3:2 இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஓகேவா, ஸோ மோர் தென் இல்லை லெஸ் தென்னு சொல்லிட்டாவே என்ன பண்ணணும், டிஃபரன்ஸுக்கு அதை ஈக்குவல் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ரேஷியோலேருந்து வெளில எடுக்கும்போது என்ன பண்ணணும், எக்ஸ் சேர்த்து தான் எப்போவுமே கொஸ்டின் எடுக்கணும். அதை சம் பண்ண சொன்னால் சம் பண்ணணும், ஸ்கொயர் பண்ண சொன்னால் ஸ்கொயர் பண்ணணும், ப்ராடக்ட் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி போடுவீங்க. ஓகேவா, இதெல்லாம் தான் ரேஷியோவோட கான்செப்ட். ஸோ அடுத்து நம்ம ஏஜஸ் கான்செப்டுக்கு மூவ் ஆகலாமா. ஓகே, ஸோ அடுத்து ஏஜஸ் கான்செப்ட் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ ஏஜஸ் சம்மு வந்தாவே இட்ஸ் பெட்டர் நான் இ அப்படிங்கிற ஒரு மெத்தடில் தான் சம் சால்வ் பண்ணுவேன். அந்த மெத்தடில் நீங்களும் சால்வ் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டுருங்க. இந்த டயக்ராம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சென்டரில் வந்து ப்ரெசன்ட் சம்மந்தமான டேட்டாஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். மோஸ்ட்டாக ரேஷியோ தான், ப்ரெசன்ட் ஏஜ் ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து சென்டரில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ரெசன்ட் தற்போதைய வயது விகிதம், அப்பா மற்றும் மகனின் தற்போதைய வயது விகிதம் 5:2 கொடுத்துருக்காங்கன்னா அந்த 5:2 நீங்க சென்டர்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஆஃப்டர் ஆஃப்டர் இல்லைன்னா ஹென்ஸ், தமிழ்ல வந்துட்டு பிறகு அப்படிங்கிற க்ளூ வேர்டு கொடுத்துட்டு ஏதோ ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, 5 வருடங்களுக்கு பிறகு இல்லை ஆஃப்டர் 5 இயர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 5 வருஷத்தை இங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அங்க என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்களோ அது வந்து ஆஃப்டர் ரேஷியோவை இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அகோ அப்படி இல்லைன்னா பாஸ்ட், தமிழ்ல வந்துட்டு முந்தைய இல்லைன்னா முன்புன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த முந்தைய ரேஷியோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்துட்டு இந்த பாஸ்ட் ரேஷியோ வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த இ மெத்தட்ல என்ன பண்ணணும், சென்டர்ல ப்ரெசன்ட் ரேஷியோ சப்ஸ்டியூட் பண்ணணும், மேலே வந்துட்டு பாஸ்ட் ரேஷியோ, கீழே வந்து ஃபியூச்சர் ரேஷியோ. ஸோ மேல இருந்து கீழே வரும்போது உங்களுக்கு வயசு கூட்டிகிட்டே வரும். இப்போ உங்களுக்கு ப்ரெசென்ட்ல வந்துட்டு ஒரு 10 வயசு அப்படின்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ் உங்களுக்கு 15 இயர்ஸா இருக்கும். அதாவது இங்க ப்ரெசென்ட்ல 10 அப்படின்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ்ல 15, மேல இருந்து கீழே வரீங்களா வயசு கூடுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு 10 வயசு அப்படின்னா இப்போ உங்களுக்கு 15 வயசா இருக்கும், அப்பயுமே உங்களுக்கு 5 கூடும் கண்டிப்பா. கரெக்டா, 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு 10 வயசு அப்படின்னா இப்போ ப்ரெசென்ட்ல 15ஆ இருக்கும். எப்படி, ஸோ பாஸ்ட் ரேஷியோ பாஸ்ட் ஏஜஸ்ல இருந்து இந்த ஏஜஸை கூட்டினீங்கன்னா ப்ரெசன்ட் ஏஜஸ் கிடைக்கும். ஸோ மேல இருந்து கீழே வரும்போது எப்பவுமே வயசு கூடும், கீழே இருந்து மேலே போகும்போது எப்பவுமே வயசு குறையும், அதை மறக்கவே கூடாது. ஓகேவா, அதே மாதிரி ஏஜுங்கிறது அந்த சம்ல அம்மா பையன் அம்மா யார் வந்தாலுமே எல்லாருக்குமே கூட தான் செய்யும், எல்லாருக்குமே இல்லை குறைய தான் செய்யும். ஒருத்தருக்கு வயசு கூடும், ஒருத்தருக்கு கான்ஸ்டன்டா நிற்காது.
ஸோ அந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம இந்த மெத்தட்ல போடுறோம். நம்ம சம் ஆஃப் டூ நம்பர்ஸ், அந்த 2 நம்பர்ல இருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணி ஒரு ரேஷியோ வருதுன்னு ஒரு மெத்தட் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மெத்தட் தான் இது. அங்க வந்துட்டு 2 பேருக்குமே சரி, இதுல வந்து 2 பேருமே வயசு கூடும், இல்ல 2 பேருமே வயசு குறையும். அதனால நான் இந்த மெத்தட ப்ரிஃபர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரி, சம்ல பார்க்கலாம். இத ஒரு சம்மா பார்க்கலாம். இன்னொரு விஷயம், கொஷின்ல வந்துட்டு ஒரு சில நேரம் வந்து இந்த மாதிரி ட்வைஸ் அப்படி இல்லைன்னா த்ரைஸ்ங்கிற வார்த்தைலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்பாவின் வயது மகனின் வயதை போல 2 மடங்கு, ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் 2 டைம்ஸ் ஆஃப் சன்ஸ் ஏஜ், அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும், மகனுக்கு எக்ஸ் எடுக்கணும், அப்பாவுக்கு வந்துட்டு 2x எடுக்கணும். மகனுக்கு எக்ஸ்னா அதுல 2 டைம்ஸ்னா என்னது, 2x, 2 மடங்கு தான் வந்துட்டு அப்பாவுக்கு வயசு. ஸோ மகனுக்கு எக்ஸ், அப்பாவுக்கு 2x. ட்ரைஸ் அப்படின்னா 3x எடுப்பீங்க. 5 டைம்ஸ் அப்படின்னா 5x எடுப்பீங்க. ஓகேவா? ட்வைஸ், ட்ரைஸ் அந்த டேர்ம்ஸ் வந்துச்சுன்னா எக்ஸ் பையனுக்கும், ட்வைஸ்னா அப்பாவுக்கு 2x, ட்ரைஸ்னா அப்பாவுக்கு 3x, அந்த மாதிரி எடுத்துக்கணும். பெரியவங்களுக்கு பெரிய எக்ஸ் வச்சு எடுத்து. கொஸ்டின் கவனிங்க. சரண் இஸ் 6 times as old as his son சங்கர். அதாவது சரண் வந்து அப்பா, பையன் சங்கரின் வயதை போல 6 மடங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சங்கரின் வயதை போல 6 மடங்கு தான் சரணுடைய வயசு. ஸோ நம்ம டயக்ராம் ஃபர்ஸ்ட் போட்டுடலாமா, குழப்பம் இல்லாம இருக்கும். எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது வந்து ப்ரெசன்ட் டேட்டா தான், தற்போதைய வயது விகிதம் தான் அதுல நீங்க எடுத்துக்கணும். ஸோ இதுல என்ன பண்றாங்க, மகனுக்கு எக்ஸ் அப்படின்னா அப்பாவுக்கு 6x எடுக்கணும், ஏன்னா 6 டைம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சரண், இது வந்து சங்கர். சங்கருக்கு தான் சன்னு. ஸோ அவனுக்கு எக்ஸ்னா அதுல 6 மடங்கு தான் வந்துட்டு சரணுடைய வயசு. 6 டைம்ஸ் 6 மடங்கு. ஆஃப்டர் 4 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்களா, அப்ப அந்த 4 எங்க சப்ஸ்டிட் பண்ணணும், இங்க சப்ஸ்டிட் பண்ணணும். 4 வருடங்களுக்கு பிறகுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 4 இயர்ஸை இங்க சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன கண்டிஷன்ல இருக்கு, he will be 4 times as old as his son. 4 வருடங்களுக்கு பிறகு அவருடைய வயது மகனின் வயதை போல 4 மடங்கு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மகனுக்கு வந்து அப்ப எக்ஸ்னா அப்போ அப்பாவுக்கு வந்து 4x இந்த மாதிரி இருக்கும். ஸோ தற்போது இதுல 6 மடங்கா இருக்கு, 4 வருஷத்துக்கு அப்புறம் 4 மடங்கா இருக்கு. இந்த 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, இப்போ நம்ம சம்ம ப்ரொசீட் பண்ண போறோம். ஸோ அந்த போன தடவை பார்த்த மாதிரியே தான் இங்க 1x வச்சுக்கலாமா. எக்ஸுக்கும் எக்ஸுக்கும் டிஃபரன்ஸ் வந்து 0ன்னு வந்துடும், 6க்கும் 4க்கும் டிஃபரன்ஸ் வந்து 2ன்னு வந்துடும். ஸோ இந்த டிஃபரன்ஸ் சேமா வந்தா தானே நான் சம்ம ப்ரொசீட் பண்றது ஈஸின்னு சொன்னேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இன்னொரு ஸ்டெப் இந்த சம்முக்கு போட்டு தான் ஆகணும். என்ன பண்ணணும்னா 4க்கும் 1க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ, 3. ஸோ 4க்கும் 1க்கும் டிஃபரன்ஸ் 3, 6க்கும் 1க்கும் டிஃபரன்ஸ் வந்துட்டு 5. இந்த 3யை வச்சு மேலே மல்டிப்ளை பண்ணலாமா, 1 3s are 3, 3 6ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 18x. அந்த 5ஐ வச்சு கீழே மல்டிப்ளை பண்ணலாமா, 5x, 5 4s are 20x. இது மாத்தினதுமே என்ன பண்ணணும், இந்த ரேஷியோவை அடிச்சிடணும். இதுதான் உங்களுடைய சங்கர், இதுதான் உங்களுடைய சரண். இதுதான் சங்கருடைய பெர்சன்டேஜ், இது வந்து சரணுடைய பெர்சன்டேஜ். இப்படிதான் நீங்க இப்போ கொஸ்டின் எடுத்துக்கணும். இப்போ டிஃபரன்ஸ் பாருங்க, 3xக்கும் 5xக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ, 2x. 18xக்கும் 20xக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ, 2x. ஸோ சேமா வந்துருச்சா, டிஃபரன்ஸ் வந்து 2xன்னு வந்துருச்சா. அப்போ 2x ஈக்குவல் டு 4, 2x ஈக்குவல் டு 4. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, 2. அவ்வளோதான், x 2 கண்டுபிடிச்சாச்சு, அதை எடுத்துட்டு போய் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ 3 2s are எவ்வளோ, 6. அதான் சரணுடைய தற்போதைய வயது. 18 × 2 எவ்வளோ, 36 தான் வந்துட்டு சரணுடைய தற்போதைய வயது. ஸோ இதுல 6 மடங்கா இருக்கா, 6 × 6 தானே 36. மகனுடைய வயசுல 6 பெருக்குனா அவரோட அப்பாவோட வயசு கிடைக்கணும். 6 × 6 தான் நமக்கு 36. அப்போ ஆன்சர் கரெக்ட். ஸோ வாட் ஆர் their percentagesனா 6,36 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப தற்போது எப்படி இருக்குன்னா மகனின் வயதை போல 6 மடங்குல அப்பா இருக்காரு, 4 வருஷத்துக்கு அப்புறம் மகனின் வயதை போல 4 மடங்கா இருக்காரு. அதையும் செக் பண்ணிக்கோங்க. அந்த 2 தீட்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க, 10 40. ஸோ 10ல எதை பெருக்குனா 40 கிடைக்கும், 4 மல்டிப்ளை பண்ணா கிடைக்குமா, அப்ப 4 மடங்குன்னு அர்த்தம். மகனின் வயதை போல 4 மடங்குல அப்பாவோட வயசு இருக்கு. எப்போ, 4 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ இந்த வயசை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா,
6 கூட 4 ஆட் பண்ணா என்ன வரும்? 6 + 4 எவ்வளோ? 10. 36 + 4 எவ்வளோ? 40. அப்படியும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கண்டுபிடிச்ச எக்ஸ் எடுத்துட்டு வந்து டைரக்டா நீங்க இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணியும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? Sum of the present ages of a father and his son is 60 years. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க? தற்போதைய அப்பா மற்றும் மகனின் வயதின் கூட்டுத்தொகை வந்துட்டு 60ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க நமக்கு. ஸோ ஃபாதர் அண்டு சன்னுடைய பிரசன்ட் ஏஜஸை கூட்டினா 60 இயர்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 6 மேல போட்டுக்காங்க. ஃபாதர்ஸ் ஏஜ் வாஸ் 5 டைம்ஸ் த ஏஜ் ஆஃப் த சன். மகனின் வயதை போல 5 மடங்கு தான் அப்பாவுடைய வயசுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ மகனின் வயதை எக்ஸ்ன்னு எடுக்கிறேன் அப்படின்னா அப்பாவுடைய வயசு வந்து நான் என்னன்னு எடுக்கலாம்? 5x எடுக்கலாம். ஏன்னா 5 மடங்குல இருக்கிறான்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸ் 5x நான் எடுத்துக்கிறேன். ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஃபாதர்ஸ் ஏஜ் ஆஃப் 5 டைம்ஸ் த ஏஜ் ஆஃப் த சன். ஆஃப்டர் 6 இயர்ஸ் வாட் இஸ் த சன்ஸ் ஏஜ்? 6 வருஷத்துக்கு அப்புறம் சன்னோட ஏஜ் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் நமக்கு. ஸோ ப்ரெசென்ட்ல அப்பா மற்றும் மகனின் வயதுகளை கூட்டினால் 60 கிடைக்கும். 6 வருஷத்துக்கு முன்னாடி மகனுடைய வயசை போல 5 மடங்கு இருக்கும் அப்பாக்கு. 6 வருஷத்துக்கு அப்புறம் மகனுடைய வயசு என்ன? இதுதான் கொஸ்டின். ஓகேவா? சரி, நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இது எக்ஸ், இது 5x. 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு 10 வயசுன்னு வச்சுக்கோங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி 10 வயசு. இப்போ ப்ரெசென்ட்ல உங்களுக்கு என்ன வயசா இருக்கும்? 16 இருக்குமா? 6 வருஷத்துக்கு முன்னாடியே 10 வயசு அப்படின்னா 6 வருஷத்துக்கு அப்புறம் வரும்போது உங்களுக்கு 16 வயசு இருக்கு. என்ன பண்றீங்க? 10 + 6 தான் 16ன்னு போட்டீங்க. ஆனா இங்க வந்துட்டு நமக்கு எக்ஸ்ன்னு இருக்கு. எக்ஸ் கூட வருஷத்தை கூட்ட முடியாது. அதனால நீங்க அதை அப்படியே என்னன்னு வச்சுக்கோங்க, ப்ரெசென்ட்ல எக்ஸ் + 6ன்னு வச்சுக்கோங்க. அப்பாவுக்கு வந்துட்டு 5x + 6 இருக்கும். ஸோ இது வெறும் இப்போ நம்மளுக்கு வயசு தெரிஞ்சிருந்தா நீங்க டைரக்டா 6 ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 10 வயசுனா 10 + 6 16. ஆனா கொஸ்டின் எக்ஸ்ல இருக்கிறதுனால நம்ம இப்படிதான் எடுத்துக்க முடியும். எக்ஸ் + 6 தான் மகனோட வயசு, 5x + 6 தான் வந்துட்டு அப்பாவுடைய வயசு. இப்போ இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணா 60 கிடைக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு கொடுத்துருந்தாங்களா? சன் அண்ட் ஃபாதர் ஏஜ் கூட்டினா 60 வரும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்போ நான் அப்ளை பண்ண போறேன். ஸோ 5x + x என்ன வரும்? 6x. 6 + 6 12. 6x = 60 - 12. ஸோ 48. எக்ஸோட வேல்யூ டிவைட் பை 6 ஒரு 6 8 48. ஸோ எக்ஸோட வேல்யூ 8. அவ்வளோதான். எக்ஸை கண்டுபிடிச்சாச்சா? கண்டுபிடிச்சிட்டு அதை எடுத்துகிட்டு போய் எங்கனாலும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா இது x + 6 தான் சன்னுடைய பர்சன்டேஜ், 5x + 6 தான் அப்பாவுடைய பர்சன்டேஜ். ஸோ இந்த 8 எடுத்துகிட்டு போயிட்டு நான் சன்னுடைய பர்சன்டேஜில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 8 + 6 எவ்வளோ? 14 வயசு. இப்போ ப்ரெசென்ட்ல சன்னுக்கு எவ்வளோ வயசு? 14 வயசு. 6 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு என்ன வயசா இருக்கும்? 20 வயசா இருக்கும். அவ்வளோதான். இப்போ 14 வயசுனா 6 வருஷத்துக்கு அப்புறம் 20 வயசு தானே இருக்கும். 14 + 6 20 வயசு போட்டுற வேண்டியதான். ஓகேவா? இவ்வளோதான் கான்செப்ட். 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரேஷியோ கொடுத்துருந்தாங்க. அதுல இருந்து நான் கீழே வரும்போது ப்ளஸ்ல நான் ஆன்சர் கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டேன். அது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி 60 வரும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, அதை வச்சு நான் எக்ஸ் கண்டுபிடிச்சேன். அந்த எக்ஸை எடுத்துட்டு போயிட்டு ப்ரெசென்ட் சன்ல சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா 14ன்னு கிடைக்கும். 6 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 20. ஓகேவா? The ratio of father's age to son's age is 4:1. எதுவுமே கொடுக்கல. ஸோ அது வந்து நான் பர்சன்டேஜாக எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஃபாதர், இது வந்து சன். அண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் their ages is 196. அப்பா மற்றும் மகனின் வயது விகிதம் வந்து 4:1. அவங்க 2 பேரோட வயசை பெருக்கினா என்ன கிடைக்குமா? 196 கிடைக்கும்னு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ பெருக்கலாமா? அப்பாவோடைய வயசு 4x, மகனோட வயசு 1x. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 196 வரணும். ஸோ 4x² = 196. x × x x². 1 × 4 4. எப்பவுமே நம்பர் தான் மல்டிப்ளை ஆகும், லெட்டர்ஸ் தான் மல்டிப்ளை ஆகும். ஆட் பண்ணும்போது தான் 2x + 2x 4xன்னு வரும்.
2 பிளஸ் எக்ஸையும் சேர்க்கலாம் முடியாது, தனியா 2 தான் இருக்கும், தனியா எக்ஸ் தான் இருக்கும். 1 4 சார். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் 49 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? 7. 7 28 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4 28 தான் அப்பாவுடைய வயசு, ஒரு 7. மையனோட வயசு வந்து 7. ஸோ இது ரெண்டையும் பெருக்கி பாருங்க, உங்களுக்கு 196 கிடைச்சிடும். கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ரேஷியோ ஆஃப் தேர் ஏஜஸ் ஆஃப்டர் 5 இயர்ஸ், 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய வயசு என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறம் 28 + 5 என்னவா இருக்கும்? 33 இருக்குமா? 7 + 5 12. இதுதான் 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்பா மற்றும் மகனின் வயது விகிதம். ஸோ ரேஷியோங்கிறத நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபைனலா நம்மளால கேன்சல் பண்ண முடிஞ்சா பண்ணிக்கலாம். ஸோ 11 3 33, 4 3 12. இதுதான் ஃபைனல் ரேஷியோ. ரேஷியோங்கிறது சிம்பிளிஃபைடு ஃபார்ம் தான். மேல இருக்கிற நம்பரை கொஞ்சம் 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 கொஞ்சமா எவ்வளவு தூரம் நம்மளால காமனா கேன்சல் பண்ண முடியுதோ பண்ணிட்டு ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வர்றதா ரேஷியோ. ஓகே, ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் வந்து 11:4. இதுக்கு மேலே இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இப்போ 11:4 தான் ஃபாதர் அண்ட் சன்ஸ் ரேஷியோ ஆஃப்டர் 5 இயர்ஸ். 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ரேஷியோல தான் இருப்பாங்க ரெண்டு பேரும். ஓகே, ஸோ ஏஜஸ் சம்மு வந்தாவே என்ன பண்ணணும், ஈங்கிற மாதிரி டயக்ராம் போட்டுக்கோங்க. சென்டர்ல வந்து ப்ரெசன்ட் ஏஜ் ரேஷியோ இல்லை ப்ரெசன்ட் டேட்டா ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா, தற்போதைய வயது விகிதம் பற்றி கொடுத்துருந்தாங்கன்னா அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. மேலே வந்துட்டு பாஸ்ட் இல்லை அகோன்னு சொல்லி ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. மேலே இருந்து கீழே வரும்போது வயசு கூட்டிகிட்டே வரும், கீழே இருந்து மேலே போகும்போது வயசு குறைஞ்சிட்டே போகும். இப்போ ப்ரெசன்ட்ல 10 வயசு, 2 வருஷத்துக்கு முன்னாடினா 8 வயசு, 10 - 2 8. ப்ரெசென்ட்ல 10 வயசு, 4 வருஷத்துக்கு அப்புறம்னா 14 வயசு. இதையும் இங்கே கூட்டி போடுவீங்க, இதையும் கூட்டி இங்கே போடுவீங்க. ஸோ மேலேருந்து கீழே வரும்போது அடிஷனை ஃபாலோ பண்ணணும். கீழேருந்து 14 - 4 10, 10 - 2 8. கீழேருந்து போகும்போது உங்களுக்கு வயசு மைனஸில் போகும். ஓகேவா, இதெல்லாம் தான் கான்செப்ட். ஸோ ஒரு 2 ப்ராக்டிஸ் கொஷின் பார்க்கலாம். இன்னொரு கொஷினே இருக்கு. A father said to his son, அப்பா மகன் கிட்ட சொல்றாரு, your age now is the same as my age at the time of your birth. அதாவது மகனுக்கு இப்போ ஏதோ ஒரு வயசு இருக்குன்னு வச்சுப்போம். அவன்கிட்ட சொல்றாரு, நீ இப்போ உன் வயசு தான் நீ பிறக்கும் போது என் வயசு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. என்ன சொல்றாரு, இப்போ உன் வயசு என்னவோ அந்த வயசு தான் நீ பிறக்கும் போது என்னோட வயசு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி கொஸ்டின் ஒன்று நீ பிறக்கும் போது இந்த மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா, இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு வேல்யூ, இதுல பாதி தான் ஆன்சரா இருக்கும். 38ல பாதி எவ்வளோ? 19 இயர்ஸ். இதுதான் வந்து சன்னுடைய பிரசன்டேஜ். இதுதான் சன்ஸோடைய பிரசன்டேஜ். ஸோ கொஸ்டின் வந்து சன்ஸ் ஏஜ் 5 இயர்ஸ் பேக், 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடினா நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன், மேலே போகும்போது மைனஸ் பண்ணணும். 19 - 5 எவ்வளோ? 14 இயர்ஸ் தான் வயசு. ஓகேவா, ஸோ இதுவே ஆஃப்டர் 5 இயர்ஸ்னு கேட்டாங்கன்னா +5 சேர்த்துப்பீங்க நீங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் மெத்தட்ல சம் வந்துச்சு அப்படின்னா அதில் பாதி தான் சன்னுடைய ப்ரெசன்டேஜஸ்னு எடுத்துடுங்க ஃபர்ஸ்ட். அதுலேருந்து பேக்ல போகணும்னா மைனஸ் பண்ணுங்க, ஆஃப்டர்னு கேட்டாங்கன்னா ப்ளஸ் பண்ணி சம்ஸ் போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா, the sum of the ages of your son and father is 72 years. Father and son வந்து 72 years. After 12 years the age of the father will be 3 times that of the son. Okay, very good. After 12 years ஏதோ ஒரு ரேஷியோ நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா, நம்ம அதுல இருந்து சம்ம பிடிச்சிக்க வேண்டியதான். ஓகேவா, 2 ரேஷியோ கொடுத்துதான் ஈஸி, அதுலயுமே டிஃபரன்ஸ் சேமா வந்தா இன்னுமே ஈஸி. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரேஷியோ கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க, நீங்க அதுல இருந்து சம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் 12 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்களா, என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ஃபாதர் வில் பி 3 times தட் ஆஃப் த சன்னா இருப்பானா. இப்போ சன்னு எக்ஸ் அப்படின்னா அப்பா என்னவா இருப்பாங்க, 3x இருப்பாங்களாம். நம்ம ப்ரீவியஸா ஒரு சம்ம பார்த்தோம், மேலே எக்ஸ் இருந்துச்சு, எக்ஸ் பிளஸ் 6 தான் ப்ரெசென்ட்ல, அப்படி மேல இருந்து வரும்போது கூட்டினீங்களா. இந்த சம்ல என்ன பண்ணலாம், கீழே இருந்து மேலே போகும்போது என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும்.
ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 12 தான் வந்துட்டு சன்னுடைய பர்சன்டேஜாக இருக்கும். 3x மைனஸ் 12 தான் அப்பாவுடைய பர்சன்டேஜாக இருக்கும். ஏன்னா கீழே இருந்து மேலே போறீங்க. இப்போ அந்த ப்ரீவியஸ் சம்ல மேல இருந்து கீழே வந்ததுனால பிளஸ் பண்ணிட்டீங்க. பட் இந்த சம்ல கீழ இருந்து மேல போனதுனால வேல்யூஸை ஆட் பண்ணிக்கிறீங்க. சரி, மைனஸ் பண்ணிக்கிறீங்க. வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் த சன் நவ்? இந்த இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சன்னுடைய பர்சன்டேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருந்தாங்க? பர்சன்டேஜ் ஆஃப் ஏ சன் அண்ட் ஃபாதரை கூட்டினா எனக்கு எவ்வளவு கிடைக்குமா? 72. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் சன் அண்ட் ஃபாதர் கூட்டலாமா? சன்னுடைய பர்சன்டேஜ் பிளஸ் ஃபாதருடைய பர்சன்டேஜ் ரெண்டும் எதுக்கு சமமா இருக்கணும்? 72க்கு சமமா இருக்கணும். ஸோ 4x மைனஸ் 24 வந்து அந்த பக்கம் பிளஸ் 24 போயிடும். இப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 24. அந்த எக்ஸை திருப்பி என்ன பண்ணலாம்? இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 24 மைனஸ் 12 என்ன வரும்? 12. 12 தான் மகனுடைய வயசு. இதில் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா 3 × 24 என்ன வரும்? 72 மைனஸ் 12 60. 60 தான் வந்துட்டு அப்பாவுடைய வயசா இருக்கும். கண்டிஷன்ஸ் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. சரி, ஆஃப்டர் 12 இயர்ஸ் பையனோட வயசு என்னவா இருக்கும்? 12 பிளஸ் 12 எவ்வளோ? 24. 60 பிளஸ் 12 எவ்வளோ? 72. இப்போ பாருங்க, கண்டிஷன் பாருங்க. 12 வருஷத்துக்கு அப்புறம் மகனுடைய வயசை போல 3 மடங்கு அப்பாவுக்கு இருக்கா? 24 × 3 தான் 72. ஸோ கண்டிஷனும் கரெக்டாக இருக்கு. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட். 24 வயசு எப்போ? 12 வருஷத்துக்கு அப்புறம் மகனுக்கு. ப்ரெசென்ட்ல 12 வயசு. கொஸ்டின்ல வந்து ப்ரெசென்ட் ஏஜ் ஆஃப் த சன் தான் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து 12. ஸோ ஒரே ஒரு சம் ஒன்று ஃபர்தரா ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட சம் ஒன்று பார்த்துடலாம். டுவெல் இயர்ஸ் அகோ, 12 வருஷத்துக்கு முன்னாடி, த ரேஷியோ ஆஃப் தி ஏஜஸ் ஆஃப் அனில் அண்டு பின்ஷு 2 பேர் இருக்காங்க. அவங்களோட ஏஜ் ரேஷியோ வந்து 5:12 கொடுத்துருக்காங்க. 8 இயர்ஸ் ஃப்ரம் நவ், இப்பத்துல இருந்து 8 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட ஏஜ் வந்து 10:17 மாறி இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் அனில் அண்டு பைஷு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாமா? ஸோ என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா 12 இயர்ஸ் அகோ, 12 வருஷத்துக்கு முன்னாடி ரேஷியோ ஆஃப் தி அனில் அண்ட் ஏபின்னே வச்சுக்கலாம். ஏ அண்ட் பியோட ரேஷியோ வந்து 5:12 ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 8 இயர்ஸ் ஃப்ரம் நவுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க ப்ரெசென்ட்ல இருந்து 8 இயர்ஸ் எடுத்துக்கணும். 12 வருஷத்துக்கு முன்னாடின்னு கொடுத்தத ப்ரெசென்ட்ல இருந்து 12 வருஷத்துக்கு முன்னாடியும், ஆஃப்டர் 8 இயர்ஸ்னு கொடுத்தாங்கன்னா ப்ரெசென்ட்ல இருந்து 8 வருஷத்துக்கு நீங்க கீழேயும் எடுத்துக்கணும். 8 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்களா? 10:17 கொடுத்துருக்காங்க. ப்ரெசென்ட் ஏஜ் ரேஷியோ என்னன்னு தான் கொஸ்டின்ல கேட்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட சம்லாமே நமக்கு ஒன்று ஏதோ சென்டர்ல 2 இல்லை இந்த 2 தான் நமக்கு கிடைக்கும், ஜாலியாக ஈக்குவல் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த சம் எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு பாருங்க. சேம் அதே மாதிரி தான், நடுவில் இருக்கிறத இதை மறந்துடுங்க. இது எக்ஸ், இது எக்ஸ், இது எக்ஸ், இது எக்ஸ். டிஃபரன்ஸ் பாருங்க, 5க்கும் 10க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 5x. 12க்கும் 17க்கும் டிஃபரன்ஸ் 5x. வெரி குட். டிஃபரன்ஸ் ஈக்குவலாக வந்துருச்சா? வர சம் ரொம்ப ஈஸி. இப்போ 5x இந்த பக்கம் வச்சுக்கோங்க. 5x ஈக்குவல் டு 12 பிளஸ் 8ன்னு சேர்த்து எடுக்கணும். இந்த சம்ல 12 பிளஸ் 8 சேர்த்து எடுக்கணும். ஏன் அப்படின்னா முன்னாடி சம்லாம் ஒரு ரேஷியோ இந்த ரேஷியோவா மாறுறதுக்கு அந்த வருஷம் தான் காரணம். அதனால நம்ம அது கூட ஈக்குவல் பண்ணிட்டோம். ஆனா இந்த சம்ல இந்த 5:12ங்கிற ரேஷியோ 10:17 மாறுறதுக்கு முதல் எத்தனை வருஷம் காரணமா இருந்திருக்கு? 18 வருஷம் காரணமா இருந்திருக்கு. சரி, 20 வருஷம் காரணமா இருந்திருக்கு. இங்க ஒரு 12 வருஷம், இது ஒரு 8 வருஷம் சேர்ந்து தான் இந்த ரேஷியோவா மாறி இருக்கு. அப்ப நீங்க டோட்டல் இயர்ஸை தான் நீங்க அது கூட ஈக்குவல் பண்ணணும். அப்ப டோட்டல் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 5x. 5x ஈக்குவல் டு 20. எக்ஸோட வேல்யூ 20 டிவைடட் பை 4 வந்து 4. எக்ஸோட வேல்யூ 4. 4 எடுத்துட்டு போயிட்டு இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. 5 4s are 20, 4 12 48. 12 வருஷத்துக்கு முன்னாடி 20 வயசுனா பிரசன்ட்ல என்ன வயசா இருந்திருக்கும்? 12 வருஷத்துக்கு முன்னாடி 20 வயசுனா பிரசன்ட்ல வந்து 32 வயசா இருந்திருக்குமா?
மேல இருந்து கீழே வரும்போது கூட்டி கூட போட்டுக்கோங்க. 20 + 12 32, 48 + 12 60. இதுதான் ஏவோட பெர்சன்டேஜ், இதுதான் பியோட பெர்சன்டேஜ். அவங்க வந்து 2 பேரோட ஏஜ் ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ ஏவோட ஏஜ் இஸ் டு பியோட ஏஜ். 16 2 32, 30 2 20. ஸோ 8 2 16, 15 2 30. ஸோ 8:15 தான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரேஷியோ தான் குழம்பிடாதீங்க. டோட்டல் டிஃபரன்ஸுக்கு ஈக்குவல் டு டோட்டல் இயர்ஸ், மேலே எந்த வருஷம் கீழே எந்த வருஷம் ரெண்டையும் சேர்த்து ஈக்குவல் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச எக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு ஒன்று மேலே சப்ஸ்டிட் பண்ணி கீழே வரலாம், இல்லை கீழே ரேஷியோவில் சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் மேலே 8 மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே கண்டுபிடிச்ச 4-ஐ 10 4s are 40, 68ன்னு போடுவீங்களா? எப்போ 8 வருஷத்துக்கு அப்புறம் 40 வயசுனா ப்ரெசென்ட்ல 32 வயசா இருக்கும். 8 வருஷத்துக்கு அப்புறம் 68 அப்படின்னா ப்ரெசென்ட்ல உங்களுக்கு 60 வயசா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அவங்க 2 பேருக்கும் ஏஜ் ரேஷியோ போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ வித் திஸ் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் ஏஜஸ் டாபிக் ஓவர். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.